இன்னைக்கு நான் பேச போற இந்த விஷயம் உங்க இருதயத்திலையும் உங்க மனதிலையும் சில அசைவுகளையும் சில மாற்றங்களையும் அது தரும்னா நீங்க உறுதியா நம்பலாம். உங்க பொருளாதாரத்தில் நீங்க அடுத்த நிலைக்கு போயிடுவீங்க. The stewardship in finance. பொருளாதாரத்தில் உக்ரானத்துவம். இயேசு பேசின ஓமைகளா இருக்கலாம், அல்லது இயேசு போதித்த போதனைகளா இருக்கலாம். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை அவர் பேசுறாரு, அது ஃபைனான்ஸ். உங்க வாழ்க்கையில பணம் ஒரு பிரச்சனையாவே இருக்காது. அந்த இடத்துக்கு தேவன் உங்களை கொண்டு வருவாருங்க. ப்ராஸ்பரிட்டினா ரொம்ப செலவு பண்றதுதான் ப்ராஸ்பரிட்டி நினைச்சு கூடாது. உங்களுக்கு என்ன வருதோ அதுக்குள்ள வாழ்றதும் ப்ராஸ்பரிட்டியா தான் இருக்குது. உங்க எல்லா பிரச்சனையும் ரெண்டு பிரச்சனையா சுருக்கிடலாம். இன்னும் உறவு சார்ந்த பிரச்சனையாக இருக்கும், அல்லது பொருள் சார்ந்த பிரச்சனையாக இருக்கும். இவ்வளவுதான். காசு கடவுள் எப்படி தராரு, இந்த காசு நமக்கு எப்படி உண்டாகுது, வேத வசனம் அதை பற்றி என்ன பேசுதுங்கிற சத்தியத்தை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னா, நான் சொல்றேன், அந்த காசு பிரச்சனை நீங்க வெளியே வந்துருவீங்க. திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஆண்டவரை பத்தியே யோசிச்சு கடவுளுடைய நோக்கத்தையே இந்த பூமியில செய்கிற ஆளா மாறிடுவீங்க. ஏன்னா உங்களை செல்வந்தர்களாக்க அந்த செல்வந்தமான தேவன் சிலுவையில் உங்க சாபத்தின் விளைவாக வருகிற ஏழ்மை கோலத்தை அவர் அடைந்தார். அவர் ஏழ்மை கோலத்தை சிலுவையில் அடைஞ்சார்னா நீங்க செல்வமானாய் வாழ்வதற்காக பெரிய விலையை இயேசு கொடுத்திருக்கிறார். Prosperity or poverty is a mental status. ப்ராஸ்பரிட்டி சபைக்கு போகிறேன், நான் செழிப்பை பத்தி பேசுற இடத்துக்கு போறேன், சூப்பர். ஆனா உங்களுக்குள்ள செழிப்புக்கான விசுவாசம் வந்துடுச்சா? செழிப்பதற்கான ஃபெய்த் உங்களுக்குள்ள வந்துடுச்சா? வந்துடுச்சுன்னு எப்படி தெரியும்? 10ல் 1 எடுத்து கொண்டு வந்து இப்படி மூட்டையை கொண்டு வந்து வைப்பீங்க. அப்படி வைக்கிற பழக்கம் வந்துடுச்சுன்னா செழிக்கிறதுக்கான விசுவாசம் உள்ள வந்துடுச்சுன்னு அர்த்தம். Why tithes? ஏன் இந்த தசம பாகத்தை கடவுள் வச்சார், இந்த கிவிங்கை ஏன் கடவுள் வச்சார் அப்படின்னா, கடவுளுக்கு தேவைங்கிறதுனால கிடையாது. உங்க இருதயத்தை ட்ரெயின் பண்ற ஒரு மேட்டர் அது. உங்க ஹார்ட்டை கடவுள் ட்ரெயின் பண்ண விரும்புறாரு. என்ன ட்ரெயின் பண்ண விரும்புறாரு? என் சாமர்த்தியமும் என் கைபலனும் எது எனக்கு உண்டாக்குச்சு அப்படின்னு நீ நினைச்சனா வாயிலே போட்டுக்கோங்கிறாரு. ஆனா இதை எனக்கு நான் உண்டாக்கல, அவர் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னா கொண்டு வாங்குறாரு. Bring tithes. முதல்ல உங்கள் செழிப்பை தேவன் விரும்புகிறார் என்று நம்புங்கள். அடுத்தது, என் வருமானத்தில் 10ல் 1 நான் முதல்ல தேவனுக்கு நான் செலுத்த போறேன். அடுத்தது, கடனே வாங்க மாட்டேன்னு தீர்மானம் எடுக்கணும். யாருக்கிட்டையாவது கடன்னு வாங்கியிருந்தா போய் திருப்பி கொடுத்துருங்க. உங்க தரித்திரத்திலிருந்து வெளியே வந்துருவீங்க. சில பேர் உங்ககிட்ட வாங்கி கஷ்டப்படுறாங்கன்னா கொஞ்சமாவது மன்னிங்க. கடவுள் உங்களை ரொம்ப பெரிய மனசை கொடுத்தாருன்னா கேன்சல் பண்ணி விட்டுருங்க. எப்படி பாவர்ட்டி இருக்க முடியும்? எப்படி கடன் இருக்க முடியும்? எப்படி இல்லாம இருக்க முடியும்? இருக்க முடியாது. இயேசுவின் நாமத்துல எங்க ஜனத்தின் மேல இருக்கிற எல்லா பாவர்ட்டி மைண்ட் செட்டை, எல்லா தரித்திரத்தின் சிந்தனைகளை, எல்லா ஏழ்மையின் சிந்தனைகளை, சோம்பேறித்தனத்தின் ஆவியை உடைக்கிற அந்த வேலை I break it. சில வார்த்தைகளை தேவன் கொடுத்திருக்கிறார், அதை உங்களோட ஷேர் பண்ண விரும்புறேன். ஆல்ரெடி அதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது. கரெக்டா அதுல கனெக்ட் ஆகும் பாருங்க. Glory to be the living God. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். ஸ்டூவர்டிங் இன் ஃபைனான்ஸ். த ஸ்டூவர்ட்ஷிப் இன் ஃபைனான்ஸ். உக்ரானத்துவம், பொருளாதாரத்தில் உக்ரானத்துவம். இதுதான் இந்த லூக்கா 16க்கான தலைப்பு பாருங்க. அது என்ன உக்ரானத்துவம்? வாட் இஸ் மீன் பை ஸ்டூவர்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதை கவனிங்க, உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். லூக்கா 16:10-11 பாருங்க. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறு ஒருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவன் யார்? பாருங்க, ஜீசஸ் உடைய டீச்சிங்ஸ்ல ரொம்ப முக்கியமான டீச்சிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு பேசின ஓமைகளா இருக்கலாம், அல்லது இயேசு போதித்த போதனைகளா இருக்கலாம். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை அவர் பேசுறாரு, அது ஃபைனான்ஸ். எல்லாம் சொல்லுங்க ஃபைனான்ஸ். எல்லாம் சொல்லுங்க பொருளாதாரம்.
அவர் பேசின ஓமைகளில் அதிகமான ஓமைகள் பொருளாதாரத்தை பற்றியது. இதை புரிஞ்சுக்கணும். வேதாகமத்தில் இருக்கிற அதிகமான வசனங்கள், இப்போ பாருங்களேன், கரெக்டாக உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படியே சொல்கிறேன். விசுவாசத்தை பற்றி வேதாகமத்தில் 500 வார்த்தைகள் இருக்கிறது. விசுவாசத்தை பற்றி போதிக்கிற வேர்சஸ் தேடினீங்கன்னா 500 வேர்சஸ். அதே மாதிரி ஜெபத்தை பற்றியும் வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது 500 வேர்சஸ் இருக்கு. ஆனால் பொருளாதாரத்தை குறித்து, செழிப்பை குறித்து வேதாகமத்தில் போதிக்கப்பட்டிருக்கிற வசனங்களை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா 2300க்கும் மேற்பட்ட வசனங்கள் பொருளாதார செழிப்பை குறித்து வேதாகமத்தில் பேசப்பட்டிருக்கிறது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, நாம் வேதம் என்ன பேசுதுங்கிறத கொஞ்சம் கவனித்து அதுக்கு ஏற்ற மாதிரி போகணும். நம்ம ஒன்றும் மிஞ்சின நீதிமானாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ தேவன் சில காரியத்தை பேசுவார்னா அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அதனால் அதை பற்றி அவர் பேசுகிறார். இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு 2 பிரச்சனை தான் இருக்குது. உங்கள் எல்லா பிரச்சனையும் 2 பிரச்சனையாக சுருக்கிடலாம். ஒன்று ரிலேஷனல் ப்ராப்ளமாக இருக்கும், இல்லைன்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கும். ஒன்று உறவு சார்ந்த பிரச்சனையாக இருக்கும், அல்லது பொருள் சார்ந்த பிரச்சனையாக இருக்கும். இவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் அப்படியே இப்போ சொல்லணும்னா கொஞ்சம் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம். இவ்வளோதான். நம்ம பிரச்சனைகள்லாம் ரொம்பலாம் கிடையாது. சில சொல்லுவாங்களே, எனக்கு தலைக்கு மேலே 1000 பிரச்சனை இருக்குது அப்படிம்பாங்க. நான் தான் ஒருத்தட்ட பேப்பரை கொடுத்து எழுதுங்க அப்படின்ட்டேன். கவுன்சிலிங் வந்தவர்கிட்ட நம்மகிட்ட போய் சொல்லலாமா அப்படி, பிரதர் எனக்குலாம் 80 பிரச்சனை இருக்குண்ணா, 50 எழுதுங்க அப்படின்ட்டேன். பேப்பரை கொடுத்து 1000 எழுதுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அவரால் 2-3க்கு மேலே எழுதவே முடியல. இவராக கன்ஃபஸ் பண்ணிட்டு இருக்கிறார். 3000 ஆகிறதுக்காக பேசிட்டு இருக்கிறார். கொஞ்ச நாள் எப்படி 1000 ஆக்கிடுவார் போல. அப்படியே பழுகி பெருகி பூமியை நிரப்பி ரிவர்ஸில் போயிட்டு இருக்கு எல்லாமே. 1000 பிரச்சனைலாம் யாருக்குமே கிடையாது. பக்கத்து சொல்லுங்க, உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. சும்மா ஒரு 2-3. அதுவும் சிலர் பார்த்தீங்கன்னா சும்மா வம்ப விலை கொடுத்து வாங்கி வச்சுருப்பாங்க. விலை கொடுத்து வாங்கினது தான் அந்த 2-3 இருக்கும் நிறைய நேரத்தில். மற்றபடி பார்த்தீங்கன்னா இலவச இணைப்பு மாதிரி வாங்கி வச்சுருப்பாங்க சில பிரச்சனைகள். இவங்களா என்ன பிரச்சனைங்க? அது ஒன்றுங்கள, கடன் வாங்கி கடன் கொடுத்தாங்க, அதாங்க பிரச்சனை. அதான் வம்ப விலைக்கு வாங்குறது. விசுவாசின்னு நம்பி கொடுத்துட்டாங்க, அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம புத்தியினத்தில், அறிவீனத்தில் சில பிரச்சனைகள் என்ன பண்ணியிருப்போம், வாங்கி வச்சுருப்போம். நமக்கு என்ன மைண்டில் ஆகிடுதுன்னா, என்னமோ வாழ்க்கையே ஒரு பிரச்சனையில் இருக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள நம்ம கொண்டு வந்துடுவாங்க. சில பேர்கிட்ட பேசுனீங்கன்னா அவங்களுக்கு அப்படி ஆயிரும். அம்மாடி ஒரே பிரச்சனை போகிற எல்லாம் அப்படி ஆக்கி விட்ருவாங்க. ஆமாம். ஆனால் நீ நல்லா கவனித்து பாருங்கள், வாழ்க்கையை கொஞ்சம் உற்று கவனிங்க. அப்படிலாம் கிடையாது, ரொம்ப பிரச்சனைலாம் கிடையாது. இந்த பொருளாதார பிரச்சனையை வச்சு மற்ற பிரச்சனைலாம் வரும். எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சண்டை நடந்துருக்கலாம், அது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா பைசா விஷயமா தான் இருக்கும். அமைதியாக இருக்காங்க பாருங்க நிறைய பேர். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா என்ன தான் இருக்கும், பணம் சம்பந்தமாக தான் இருக்கும். சொத்து தகராறு, அதாங்க ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னு சொல்கிறேன் நான். அவன் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. ஒன்று பொருளாதாரமாக இருக்குது, இல்லைன்னா உறவு சார்ந்த பிரச்சனையாக இருக்குது. இவ்வளோதான் தவிர, அதுவும் உறவு சார்ந்த 80% பிரச்சனைக்கு காரணம் பொருளாதாரமாக தான் இருக்குது. அப்போ பொருளாதார விடுதலையை குறித்தும், பொருளாதார வளர்ச்சியை குறித்தும், பொருளாதாரத்தை தேவன் எப்படி தரார் அப்படிங்கிறத குறித்தும், பொருளாதாரத்தில் எப்படி நம்ம மேம்படணுங்கிறத குறித்தும் பேசலாமா பேசக்கூடாதா? என்னங்க, இப்போ நான் பரலோகத்தை பற்றி பேசவா? என்ன பிரதர், அப்போ பரலோகம் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, பத்திரமா இருக்கு. ஆனால் உங்கள் சொத்தை தான் கொஞ்சம் பேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பரலோகம் ரொம்ப பத்திரமா இருக்குது, ஒன்றும் கவலைப்படாதீங்க. சில பேர் பரலோகத்தை பணத்தை எடுத்துகிட்டு பரலோகத்தை விட்டுட்டோன்னு என்ன பண்ணுறது, அதெல்லாம் பதட்டப்படாதீங்க. ஏசு உங்களுக்காக எல்லாத்தையும் அழகாக முடித்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். எல்லாம் சொல்லுங்கள், பரலோகம் என்னுடையது. மனுஷன் பாவம் செய்த போது பரலோகத்தை இழக்கலை. ஹலோ, மனிதன் பாவம் செய்த போது
அவனுக்கு சொந்தமாக இருந்த தோட்டத்தை தான் இழந்தான். அவன் இழந்தது எதை? அவன் சொத்தை தான் இழந்தான். அவனுக்கு சொந்தமான பூமி அவன் இழந்தான். இன்னொருத்தன் வந்து அதுக்கு அதிகாரியா மாறிட்டான். இயேசு வந்தது எதுக்கு? இழந்த சொத்தை மறுபடியும் திருப்பி நம்ம கையில கொடுக்கணுங்கிறதுக்காக தான் வந்தார். தட் இஸ் த ரிடம்ஷன் ஒர்க். ஆமென். அவர் அவன் கூட ஃபைட் பண்ணி சொத்தை மீட்டுட்டார். மீட்ட உடனே என்ன சொன்னாரு? மத்தேயுல சொல்றாரு, இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்க பட்டிருக்கிறது. இப்ப எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன்ப்பா. இப்ப என் பேருக்கு வந்ததுல நான் தலை, நீ சரீரம். அதனால என் பேருக்கு வந்ததெல்லாம் உன் பேருக்கு மாத்தி கொடுத்துறேன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். ஆமென். என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறதே அப்படின்ட்டார். ஆமென். ஆமாங்க, அதான் சொத்து பிரச்சனை தானே. லேண்ட் ப்ராப்ளம் தான். அப்போ கடவுள் சொல்றாரு, இது எல்லாத்தையும் வந்து நான் உனக்கு தர விரும்புகிறேன். இதை என்னுடைய ஆலோசனைகளை கொஞ்சம் கவனிச்சேன்னா இந்த ஏரியாவில் நான் உனக்கு விடுதலையை தர விரும்புகிறேன், வெற்றியை தர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். அப்போ இதை பற்றி பைபிளில் இருக்குதா? இதை பற்றி வேதம் பேசுதானா? கண்டிப்பாக பேசுது. ஆனால் நீங்கள் 52 வாரம் சர்ச்சுக்கு போயிருந்தா கூட நீங்கள் ஒரு நாளும் சபைகளில் பணத்தை பற்றி பிரசங்கத்தை கேட்குறதே கிடையாது. பணத்தை பற்றி பேசுவாங்க, ஒரே ஒரு டைம் மட்டும் பேசுவாங்க, காணிக்கை டைம் மட்டும் பேசுவாங்க. கரெக்டாக உற்சாகமாய் கொடுக்கவும், ஒருத்தர் சொல்கிறார் சத்தம் வராமல் கொடுக்கவும். அப்படின்னா என்ன? சில்லறையை போடாதீங்கன்னு அர்த்தம். சவுண்டு கேட்குங்க, சவுண்ட் இல்லாத காணிக்கை செலுத்தவும் அப்படிங்கிறார். என்ன இவ்வளோ பேச வேண்டியது இருக்கு. அப்போ இந்த ஆஃபரிங் டைமில் தான் பணங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்களே தவிர மற்ற நேரம் அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. யாராவது அப்படி பேசினா கூட அந்த ஆளை விட்டு வைக்கிறது கிடையாது. அவரை கொத்துன்னு கொத்திடுறது. அதுக்கப்புறம் உட்காந்து எதுக்கு கவலைப்பட்டு இருக்கிறது? காசு இல்லையே, பணம் இல்லையே அப்படின்ட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த காசு கடவுள் எப்படி தராரு, இந்த காசு வந்து நமக்கு எப்படி உண்டாகுது, வேத வசனம் அதை பற்றி என்ன பேசுதுங்கிற சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னா, நான் சொல்கிறேன் அந்த காசு பிரச்சனை நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஆண்டவரை பற்றியே யோசித்து கடவுளுடைய நோக்கத்தையே இந்த பூமியில் செய்கிற ஆளாக மாறிடுவீங்க. ஆமென். ஆனால் இதை பற்றி நான் இப்போ பேசலைன்னு வைங்களேன், நீங்கள் திங்கள்லேருந்து சனி வரைக்கும் எதை யோசிச்சுட்டு இருப்பீங்க? பைசா பிரச்சனை பிரதர், எப்படி டியூவை கட்டுவேன், எப்படி வாடகையை கட்டுவேன், எப்படி வட்டியை கட்டுவேன், எப்படி அதை மீட்பேன், வேலை கிடைக்குமா கிடைக்காதா, பிள்ளைகளை எப்படி பார்ப்பேன், இதிலே உழண்டுக்கிட்டே இருப்பீங்க. அதனால் இப்படிப்பட்ட பிரசங்கத்தை சிலர் இடித்து கூட பேசுவாங்க. அதெல்லாம் வந்து முக்கியம் இல்லை. பாலசேகர் பாருங்கள் எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே பேசுவார் அப்படிம்பாங்க. கடைசியில் பாருங்கள் கொரோனா டைமில் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறீங்களான்னு வந்து நின்னாங்க. பேசின எல்லாரும் இப்போ மனம் திரும்பிட்டாங்க. 50% பேர் மனம் திரும்பிட்டாங்க. ஆமாம். ஏன்னா அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். ஆமென். நான் மூட்டையாக வர்றதா, மூட்டைலாம் வந்துருச்சு பாருங்க. இப்போ அரிசி மூட்டை வந்திருக்கு, சீக்கிரமாக பண மூட்டை, தங்க மூட்டை எல்லாமே வரும். நீங்கள் வேணா பாருங்க. ஆமாம், இது அரிசி மூட்டை யார் கொண்டு வந்தா எனக்கு தெரில. பண மூட்டைலாம் கொண்டு வருவீங்க, கண்டிப்பாக கொண்டு வருவீங்க. இயேசு நாமத்தில் கொண்டு அப்படியே தட்டி காட்டணும் உலகத்துக்கு. ஆமென். மைக் இல்லாமல் சொன்னது யாராவது தப்பாக நினச்சிருவாங்களே அப்படின்னு இல்லை, யாரையும் காயப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக. புரியுதா உங்களுக்கு? அதுக்காக தான், மற்றபடிலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனாலலாம் வருது பாருங்கள். நம்ம இந்த காரியங்கள்லாம் வந்து திட்டி, இதெல்லாம் ஏசி, இதெல்லாம் நம்பலை. அப்படியே யாராவது பேசணும், இன்னும் இது ஒரே பைசான்னு பேசிட்டாங்க. பைசான்னு நான் கடவுள் தாரான்னு தானே பேசுனாங்க. இப்படி வந்து ஒரு எதிரான மனநிலை வந்ததுனால மக்களை போட்டு தரித்திரம் பிடிச்சி என்ன பண்ணுது, ஆட்டுது. குறைவுள்ள மக்கள் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதை பற்றி போதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் பார்க்குறேன் நம்ம சபைகளில் எத்தனையோ பிள்ளைங்க ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்துக்குள்ளே இப்போ வந்து அவங்க நிறைய பேருக்கு கொடுக்கக்கூடியவங்களாக அவங்க வாழ்க்கை மாறி இருக்கிறது. ஆமென்.
இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கு அதான் சொல்ல போகிறேன். கர்த்தர் ஒரு பெரிய பொருளாதார விடுதலையை உங்களுக்கு அவர் தரப்போகிறார். ஆமென். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஐ டிக்ளேர் இன் திஸ் பிளேஸ் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் பணம் ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. அந்த இடத்துக்கு தேவன் உங்களை கொண்டு வருவாருங்க. ஆமென். ஆமாம், அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு வருவார். அது கடவுளுடைய பரிபூர்ணமான சித்தமாக இருக்கிறது. நிறைய பேர் என்ன நினச்சாங்கன்னா, பணத்தை நம்ம கடவுள்கிட்ட பணத்துக்காகலாம் கடவுளை நம்புறதா? நான்லாம் அப்படி கிடையாது, நான் பரலோகத்துக்காக கடவுளை நம்புகிறேன் அப்படின்னு அது என்னமோ மேன்மையான விசுவாசம் மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி இல்லைங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அழியாத பரலோகத்துக்காகவே உங்களால் கடவுளை நம்ப முடியுதுன்னா, அநீதியான பொருளுக்கு ஏன் நம்ப முடியாது? கண்டிப்பாக கடவுளை நம்ப முடியும். மேலானதுக்கே நம்பிட்டீங்களே, இது என்ன ஒரு விஷயமே கிடையாது. இந்த காரியத்துக்காக நீங்கள் அவரை நம்பலாம். அவருடைய உண்மைத்தன்மையை நீங்கள் அதில் பார்க்க முடியும். ஆமென். சரி, இதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறேன், இன்னும் நிறைய பேசுவேன். இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். உங்கள் இருதயத்தை ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு மேட்ரை இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன். இது கொஞ்சம் அசைக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அசைஞ்சால் ரொம்ப நல்லது. விழ வேண்டியதெல்லாம் விழுந்துடும். அசைஞ்சால் நீங்கள் இன்னும் ரொம்ப தூரம் அடுத்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடுவீங்க. ஆமென். அடுத்த நிலைக்கு நீங்கள் போகிறதுக்கு தயாராகிடுவீங்க. ஓகே. ஸோ அதனால் இன்றைக்கி நான் பேச போகிற இந்த விஷயம் உங்கள் இருதயத்துலேயும் உங்கள் மனதிலையும் சில அசைவுகளையும் சில மாற்றங்களையும் அது தரும்னா, நீங்கள் உறுதியாக நம்பலாம், உங்கள் பொருளாதாரத்தில் நீங்கள் அடுத்த நிலைக்கு போயிடுவீங்க. ஆமென். கண்டிப்பாக போயிடுவீங்க, கண்டிப்பாக போயிடுவீங்க. நீங்கள் அதை பற்றி தான் பேச போகிறேன். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க கேட்கணுன்ட்டு? ஆர்வமாக இருக்கிறீங்களா? வாவ், பரவாயில்ல. அம்புடு கை மேலே போயிடுச்சு. லூக்கா 16:11 பாருங்க. அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் பாருங்க, உலக பொருள் எல்லாம் சொல்லுங்க. உலக பொருள், எர்த்லி வெல்த் அப்படின்னு இருக்கு. அதாவது இந்த கிங்டம் ஆஃப் காட்ல இந்த உலக பொருள் ஒரு பெரிய விஷயமா சொல்லப்படலை, ஆனால் சாதாரணமானது தான் அது. ஆனாலும் அது இந்த உலகத்தில் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற நமக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. சாதாரணமானது தான், ஆனால் அவசியமான ஒன்று. தாவீதுக்கு அந்த வெளிப்பாடு இருக்குது பாருங்க. அவன் சொல்றான், இந்த ஐஸ்வர்யம் இதெல்லாம் பாருங்க, இது மகாத்மாக்களுக்கு வேண்டியதா இருக்கிறதே அப்படி சொல்றார். இந்த ஐஸ்வர்யம், இந்த சம்பத்து, இது யாருக்கு தேவை? மகாத்மாக்களுக்கு தேவை அப்படிங்கிறார். மகாத்மானா மகாத்மா காந்தி பற்றி ஏதோ பேசிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு மகாத்மானா யாரு? அவரை தான் நினச்சிக்கிறோம். இல்லைங்க, நல்ல நோக்கம் கொண்ட மனிதர்கள் கைகளில் செல்வம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேங்க்யூ ஸோ மச். சங்கீதம் 16:3 பாருங்க. பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் எல்லாம் சொல்லுங்க, பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும். அப்பனா இந்த பூமியில் யார் இருக்கா? பக்கத்தில் சொல்லுங்க, பக்கத்தில் தான் இருக்கிறேன். நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பரிசுத்தவான்களுக்கு இது தேவை அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. முந்தின வசனத்திலிருந்து பாருங்க, 2வது வசனத்திலிருந்து பாருங்க. என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதா இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, வேண்டியதா இருக்கிறது. நல்ல சவுண்டா சொல்லுங்க. பரிசுத்தவான்களுக்கு, மகாத்மாக்களுக்கு செல்வம், பணம் வேண்டியதா இருக்கிறது. ஆமென். இப்போ இந்த மிஷினரி ஊழியம் செய்கிறாங்க. எத்தனை மிஷினரி சொன்னாங்க? 40 மிஷினரியா? ஒரு மிஷினரிக்கு எவ்வளோ பிரதர்? 3000 தான் கொடுக்குறீங்களா?
3000 வச்சு என்ன பண்ண முடியும்னு தெரியல. 3000 தான் மிஷினரிகளுக்கு கொடுக்குறாங்களாம். என்ன கேட்டால் ஐடி கம்பெனியோட ஜாஸ்தி கொடுக்கணும். கண்டிப்பாக நம்ம அப்படி ஆயிடுச்சு, நம்ம மாற்றுவோம். ஆமென். கடவுளுக்கு ஊழியம் செய்கிறவங்க தான் அதிகமாக காசு அவங்க கையில் தான் வரணும். கண்டிப்பாக மாற்றுவோம். நம்ம தியாகத்தோடு செய்வோம் அப்படின்ட்டு எல்லாமே நீங்கள் ஒன்றா புரிஞ்சுக்கோங்க. நல்ல விஷயம் பண்ணாலே கஷ்டப்படணும்னு உங்களுக்கு யார் சொன்னா? ஹலோ, கஷ்டப்பட்டு தான்ப்பா நீ நல்ல விஷயத்தை பண்ண முடியும்னு எங்கேயோ மண்டையில் எழுதிட்டாங்க. நீ மெழுகுத்திரி போல இரு. மெழுகுத்திரி என்ன பண்ணும்? அது எரிந்து அது உருகி தரையோட தரையா போய் அது ஒளி தரும். அது மாதிரி நீ எரிஞ்சிரு அப்படின்ட்டாங்க. நிறைய பேர் பார்த்தாங்க, நம்ம எரிஞ்சா ரொம்ப கஷ்டம், நான் 3000 ரூபாய் தந்துடுறேன், நீ போய் எரிஞ்சுக்கோ அப்படின்ட்டாங்க. நீ எரிகிறாயா அல்லது 3000 கொடுக்குறாயா? பெசாட்டி 3000 கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாங்க. எப்படி ஆயிடுச்சு பாருங்க. சில சொல்லுவாங்க, நாம் ஏணியை போல் இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன? எல்லாரும் ஏற்றி விட்டுட்டு ஏணி அதே இடத்துல இருக்கும். அது மாதிரி தான் நம்ம இருக்கணும். இது எனக்கு இந்த லாஜிக் புரியவே இல்லை. நல்லது பண்ணணும்னா நீ கஷ்டப்படணும். நீ கஷ்டத்தின் வழியாக தான் நல்லது பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தை எங்கேயோ போட்டாங்க பாருங்க. ஆனால் நான் சொல்லட்டுமா? எரியணும். எல்லாம் சொல்லுங்க, எரியணும். ஆனால் கருகக்கூடாது. என் தேவனால எரிஞ்சி கருகாம இருக்கிற ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தர முடியும். ஆமென். பயன்படணும். ஆனா நீங்க பாதிக்கப்பட்டாதான் பயன்பட முடியலாம் கிடையாது. நீங்க பண்படுத்தப்பட்டாலும் பயன்படுத்தப்பட முடியும். நான் நம்புறேன், எங்கேயோ இதை கொஞ்சம் மாற்றம் செய்யணும் நான் நம்புறேன். மோசே பார்த்தானே முட்செடி, அங்க என்ன பண்ணிட்டு இருந்தது? முட்செடி எரிஞ்சிச்சு, ஆனா கருகலை. நான் சொல்றேன், கர்த்தர் பயன்படவும் வைப்பார், கருகாமலையும் காப்பார். அவர் சொன்னார், டேவிட் லிவிங்ஸ்டன் மிஷனரி பத்தி பிரதர் சொன்னாங்க. ஆப்பிரிக்கா தேசத்துல ஊழியம் செய்யறதுக்காக போன இன்னொரு மிஷனரியும் எனக்கு தெரியும். நான் டேவிட் லிவிங்ஸ்டனையும் படித்தேன், அவரையும் கொஞ்சம் படித்தேன். அவர் ஜான் ஜி லேக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அற்புதமான தேவனுடைய மனிதர். இந்த ஜான் ஜி லேக் பார்த்தீங்கன்னா, அங்கே போய் ஊழியம் செய்ய ஆரம்பித்த போது அமெரிக்காவிலேருந்து நிறைய பேர் சொன்னாங்க, ஐயோ வளமான தேசத்தை விட்டு போயிட்டீங்களே, கஷ்டப்பட போறீங்களே அப்படின்னாராம். அப்போ ஜான் ஜி லேக் சொன்னாராம், தேவன் என்னை ஒரு இடத்துக்காக அழைச்சிருக்கிறாருன்னா அந்த இடத்துல போய் நான் ராஜா மாதிரி வாழ்வேன் அப்படின்னு சொன்னார். ஐ வில் லிவ் லைக் எ கிங். உங்களுக்கு தெரியுமா, அவர் வாழ்நாளில் 6000 சபைகளை அவர் உருவாக்கினார். 6000 சர்ச்சஸை அவர் பில்ட் பண்ணார். அவர் சொன்னபடியே ஒரு மகாராஜா மாதிரி வாழ்ந்தாருங்க அந்த ஊர்ல. நமக்கு யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க, ஆண்டவருக்கு பின்னாடி போனா இல்லை ஆண்டவருக்காக போனா கஷ்டப்படணும்னு. இல்லைங்க, ஆண்டவருக்கு. அதனாலதான் நிறைய பேர் பார்த்தாங்க, போ அல்லது அனுப்பு. இல்லை நான் போறதா இல்லை, அனுப்பிடுதேன். என் பிள்ளைங்களாம் ஐடி கம்பெனிக்கு போகட்டும், என் பிள்ளைங்களாம் பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணட்டும், பெரிய பெரிய இது போட்டோம், அங்கே போய் எது கஷ்டப்படணும். நான் என்ன சொல்றேன்னா, கஷ்டப்படணும்னு ஏதாவது அப்படி சட்டம் கிட்ட இருக்குதா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. காரணம் என்ன? இந்த வளமான ராஜ்யத்தை புரிஞ்சிக்காம இருக்கிறதுனால தான். இயேசு பின்னாடி கொஞ்சம் பேர் வர்றாங்க. இயேசு சொல்றாரு, இந்த பர்ஸு, இந்த கம்பு, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வச்சுருங்க, வச்சுட்டு போங்க அப்படிங்கிறார். வச்சுட்டு போங்க அப்படிங்கிறார். இதுதான் நிறைய பேருக்கு பிடிக்கும் பார்த்தீங்களா? எல்லாத்தையும் பணப்பையெல்லாம் என்ன பண்ண சொல்கிறாரு? வச்சுட்டு போக சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் வச்சுட்டு போக சொல்லிட்டாரு. அதனால் வச்சுட்டு போயிட்டாங்க. வச்சுட்டு போக சொன்னார். போனாங்க, ஊழியெல்லாம் செஞ்சாங்க. சாயங்காலம் திருப்பி வர்றாங்க. திருப்பி வரும்போது இப்போ இயேசு கேட்குறாரு, எப்பா போனீங்களா ஊழியத்துக்கு? நான் அனுப்பிச்சேன்ல, போனீங்கள?
சரி, எப்படி இருந்தது இன்னைக்கு அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு ஏதாவது குறைவுபட்டுதான்னு கேட்குறாரு. ஃபீட்பேக் பாருங்களேன், உங்களுக்கு ஏதாயிலும் குறைவுபட்டுதா? அப்போ சீசர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. The abundance kingdom, my friend, இது ஒன்றும் குறைவுள்ள ஒரு ராஜ்யம் அல்ல, இது ஒரு பரிபூர்ணத்தின் ராஜ்யமாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, எங்களுக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. ஆமென். ஆனா இன்னைக்கு நீங்க கூப்பிட்டு கேட்டு பாருங்க, ஊழியம் செய்யறவங்களை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, அங்கேயாவது பரவாயில்ல, இங்க செய்யறவங்கிட்டே கேட்டு பாருங்க. ஒருத்தர்லாம் ஜிப்பாக்குள்ள கை விட்டு எடுத்து இப்படி காட்டுறாரு, அடியனிடம் ஒன்றும் இல்லை. டெமான்ஸ்ட்ரேஷன். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, டெமான்ஸ்ட்ரேஷனில் இருக்கிறது. எடுத்தே காட்டுறாரு, ஒன்றும் இல்லை என்கிட்டயும் ஒன்றும் இல்லை, என் ஜனங்க கிட்டையும் ஒன்றும் இல்லை. இப்படி ஆக்கிட்டாங்க. நான் சொல்ல, தட்ஸ் நாட் த கிங்டம். இயேசு செஞ்சதே முதல் அற்புதமே குறைவை உடைக்கிற அற்புதத்தை தான் அவர் செஞ்சார். He break every poverty, he break every limit. நான் கேட்குறேன், எதுக்கு குறைவை நிறைவாக்கணும்? கல்யாண வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு, டேய் ஏன் குறைபிடிச்சு தெரியுமா? வாழ்க்கையே ஒரு குறைவு உள்ளது தான், அதை உணர்த்தவே ஏன் வந்தோம் சொல்லியிருக்கலாமா, சொல்லிக்கூடாதா? சூப்பர் மெசேஜ் அன்னைக்கு ரீச் ஆயிருக்குமா, இருக்காதா? அதுவும் கல்யாணம்னா தம்பி கண்டிப்பாக கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். போட்டாக்காரன் சொல்லுதானா, கடைசியாக ஒரு வாட்டி சரிங்க, ஏன்னா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போறதே இல்லை. இப்போ இதுதான் நோக்கம்னு வைங்களேன். அவர் அன்னைக்கே சொல்லியிருந்திருக்கலாம் தானே, எதுக்கு முதலாவது அற்புதத்தை செய்து குறைவுகளெல்லாம் நிறைவாக்கி எதுக்கு பண்ணும்? அவர் அன்னைக்கே சொல்லியிருந்திருக்கலாம். என்ன சொல்லியிருந்திருக்கலாம்? இல்லைப்பா, அது அங்கதான் உனக்கு நிறைவு இருக்கு, அங்க வா, ஊத்தி ஊத்தி கொடுப்பார், இங்க கஷ்டம்தான் படணும். அந்த கஷ்டத்தின் வாழ்க்கையை உணர்த்தத்துக்கு தான் கர்த்தராகிய நான் வந்தேன் அப்படின்னு இருந்திருக்கலாம். நம்மளும் என்ன பேசியிருப்போம், கஷ்டம் கண்ணீர் கவலை அப்படியே போயிடுங்கன்னு பேசிக்கலாமே. எதுக்கு திராட்சை ரசம் கதையெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கணும்? பேச வேண்டிய அவசியமே கிடையாது. எங்கேயோ நம்ம மைண்டில் இப்படி பாவர்ட்டியை மிக்ஸ் பண்ணி விட்டாங்க. அது ஓகே, அதில் தான் நீ வாழணும், அதில் தான் நீ கிடக்கணும் அப்படின்னு கிடையாது. நான் ஜான்ஜி லேக்க படித்த போது தான் என் கண்ணை திறந்துச்சு. ஓஹோ, ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு நல்லாவும் இருக்க முடியுமாங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு. அப்புறம் தான் பைபிளில் சில வசனத்தையே நான் படித்து பார்த்தா எனக்கு கண்ணு திறக்குது. சொல்கிறாரு, இப்போ கவர்மெண்ட்டில் வேலை பார்த்து ஒரு நல்ல போஸ்டில் இருந்தால் நல்லா இருக்க முடியுதா இல்லையா? என்னங்க, நல்லா இருக்கிறாங்க, அதனால தான் எல்லாரும் அதை தேக்கி போடுறாங்க. இல்லை, நல்ல நிறுவனத்தில் வேலை செஞ்சால் நல்லா இருக்க முடியுது. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதா அவனை கனம் பண்ணுவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதா அவனை கனம் பண்ணுவார். எஸ்தர் புத்தகத்தை இப்போ செவ்வாய்க்கிழமை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். செவ்வாய்க்கிழமை போன வாரம் தான் ஆரம்பித்தேன் எஸ்தர் புத்தகம். அதில் ராஜாவால் கனம் பண்ணுற ஆளுக்கு என்ன பண்ணணும்னா, கிரீடத்தை தூக்கி வைக்கணும், குதிரையில் ஏற்றணும், நகர்வலத்தை கொண்டு வரணும், அவனுக்கு என்னெல்லாமோ பரிசுகள் கொடுக்கணும், இவ்வளோ விவரம் சொல்லப்படுது. நான் கேட்குறேன், ராஜா கனம் பண்ணாலே குதிரையிலையும் ரதத்துலையும் போய் கிரீடம் வச்ச வாழ்க்கை வாழ்வார்னா, ராஜாதி ராஜா உங்களை கனம் பண்ணா அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. தேவனை பணிவதோ தேவனுக்கு பணி செய்வதோ சும்மா ஏதோ சவட்டு மேனிக்கு என்னமோ அப்படி கிடையாது. அது மிக மிக அற்புதமான காரியமா இருக்கிறது, உயர்வான காரியமா இருக்கிறது, மேன்மையான காரியமா இருக்கிறது. அப்பதான் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிற ஓகே, ஆனா கஷ்டப்படணுங்கிற அவசியம் கிடையாது. ஆமென். ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, நீ எரிஞ்சு போயிரு. இல்லைங்க, எரிவேன் ஆனா கருக மாட்டேன். ஆமென். பக்கத்துல பா சொல்லுங்க, எரிவேன் கருக மாட்டேன். ஆமென். அப்போ ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதாவனை கனம் பண்ணுவார். அதுக்கும் நம்ம ஆட்கள் விளக்கம் வச்சிருக்கிறாங்க. என்ன விளக்கம் தெரியுமா? ஆமா, கனம் பண்ணுவார். எங்க? அங்க வரும்பொழுது மேலதாளத்தோட வந்துட்டான் நம்மால் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, கனம் பண்ணுவாங்கன்னா அதுக்கு 2-3 கதைலாம் வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் தான் கதை இருக்க, நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். ஆனா இயேசு அப்படி சொல்ல, பைபிள் அப்படி சொல்ல. இயேசு சொன்னார், பைபிள் சொல்லுது,
இன்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையா அவன் பெற்றுக்கொள்ளுவான். ஆமென். உங்க பைபிள் அப்படி இருக்கா இல்லையா? மறுமையில தான் நீங்க பெற முடியும் அப்படின்னு இருக்குதா, இல்ல இன்மையில பெற முடியும் இருக்குதா? என்னங்க போட்டிருக்குது? என்ன போட்டிருக்குது? இல்லைங்க இங்க வந்து, அதாவது நீ உலகத்துல வேலை செஞ்சா இங்க பலன் கிடைக்கும், ஆண்டவருக்கு பண்ணனா எங்க தான் கிடைக்கும்? அங்கதான் கிடைக்கும் அப்படி சொல்லியிருக்கா? இல்ல நம்மலாம் ரொம்ப சூப்பர் பசுதவன் ஆயிட்டோம் நிறைய பேர், அப்படி சொல்லியிருக்கா? இல்ல என்ன போட்டிருக்குது? மார்க் 10:30. இப்போது இன்மையிலே, எல்லாம் சொல்லுங்க, இன்மையிலே துன்பங்களோடு கூட. சில பேர் கேட்டாங்க அது என்ன துன்பங்களோடு கூட? ஆமா, காசு பணம் வீடெல்லாம் வச்சா 4 பேர் ஒன்று திட்டுவாங்கல்ல, அதான் அந்த விமர்சனம். விமர்சனத்தோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஒரு தாயை தகப்பனை ஏதோ ஒன்று மிஸ் பண்றோம், கடவுள் சொல்றாரு இங்கேயே ஈடு கட்டுவேங்கிறார். ஆமென். இங்கேயே ஈடு கட்டுவேன், இங்கேயே வீடு கட்டுவேன். சொல்றாங்க அங்க வீடு கட்டுவார். எனக்கெல்லாம் அங்க வீடு ஆண்டவர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். இப்படியே சொல்லி ஓட்டாங்க பாருங்க ரொம்ப நாளா. இல்லைங்க, பைபிள் அப்படி சொல்ல. வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு அதை ஏற்படுத்துகிற தேவன். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துகிறார். எங்கேயோ நம்ம அப்படி ஆயிட்டாங்க பாருங்க, அது உண்மை கிடையாது. வேதவசனம் அப்படி பேசவே இல்லை. பைபிள் பேசாத எதுக்கு நீங்க பேசுறீங்க? இப்படிலாம் பேசிட்டா ஜனங்க வந்து நம்ம கிட்ட கேட்ட மாட்டாங்களாங்கிறாங்க. இப்ப நான் பேசுறேன்னா என்கிட்ட கேட்கவே செய்றீங்க. ஏன்னா பேசுறது என் வேலை, அதை உறுதிப்படுத்துறது ஆவியானுடைய வேலை. ஆமென். அவர் உறுதிப்படுத்துவாருங்க. அந்த கிருபையுள்ள வசனங்களுக்கு சாட்சியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்வார். வந்து தங்கமா கொடுக்குறாங்களே, வந்து லட்ச லட்சமா கொட்டுறாங்களே, சும்மாவா கொட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க? கேட்டாங்க, விசுவாசிச்சாங்க, விதைச்சாங்க, இப்ப அறுக்குறாங்க, வந்து கொட்டுறாங்க. இதனாலதான் நடக்குது, சும்மா நடக்கல பாருங்க. சும்மா நடக்கல. எப்படி பிரதர் நடக்குது? எப்படி கொண்டு சும்மா நடக்கல? எப்படி நடந்தது? இப்படிதான் நடக்குது. அப்ப அது வேலை செய்யுது. நான் சொல்றேன் இந்தியாவில் வேலை செய்யும். சில பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் அமெரிக்காவிலே வேலை செய்யும், அதெல்லாம் அங்க வேலை செய்யும். நான் சொல்றேன் மிஷனரி பணித்தளத்தில் கூட வேலை செய்யும், கிராமங்கள் அது வேலை செய்யும். இட்ஸ் ஒர்க்ஸ் எவ்ரி ஏரியா. ப்ராஸ்பரிட்டி ஒர்க்ஸ் எவ்ரி ஏரியா. உங்களுக்கு சில ஒரு வசனத்தை காட்ட விரும்புறேன். நம்முடைய பெருக்கத்தை கடவுள் எல்லா இடத்துலையும் வச்சிருக்கிறார். ஆமென். Glory to be the living God. Ma shakerebo malkeboro sheklentele. Hallelujah. சொல்றார் பாருங்க, உங்க கிராமங்கள்ல இந்த மந்தை ஆடு இதெல்லாம் பெருகும் அப்படிங்கிறார். சங்கீதத்திலேயே 144 எடுத்துக்கோங்க. 13, எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, எங்கள் களஞ்சியங்கள். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய அக்கௌண்ட்ஸ். அக்கௌண்ட்னா என்ன? டீ கடையில் பாய் கடையிலலாம் பாக்கி வைக்கிறீங்களே அந்த அக்கௌண்ட் சொல்லலை. மளிகை கடையில் எனக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அந்த அக்கௌண்ட் பற்றி சொல்லலை. இது களஞ்சியம். எல்லாம் சொல்லுங்க, களஞ்சியம். ஆமென். எங்கள் களஞ்சியங்கள். எல்லாம் சொல்லுங்க, எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பழுகும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பழுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. இவ்விதமாய் சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். மறுபடியும் நான் சொல்றேன், prosperity or poverty is a mental status. இது வந்து கிராமத்தில் ஒண்ணுமே கிடையாதுன்னா கிராமத்தில் ஒண்ணுமே கிடையாது. இல்லைங்க, எங்க கிராமத்தில் தான் பெருக்கத்தை கடவுள் வச்சிருக்கிறாருன்னா உங்க கிராமங்களில் பெருக்கம் வர்றதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க.
ஆமென். இந்த ஆடு மாடு இதெல்லாம் தான் அன்னைக்கு வெல்த்தை வந்து அப்படிதான் கணக்கு பண்ணுவாங்க. உங்களுக்கு எத்தனை எருமைங்க? எனக்கு 5000 எருமை. அப்போ ஐயா பெரிய ஆளு, ஏன்னா எருமை நிறைய வச்சிருக்காரு, ஏன்னா பால் நிறைய வரும், பால் சார்ந்தது. இப்படிதான் பொருளாதாரம் அன்னைக்கு பார்க்கப்பட்டது. ஒட்டகம், ஒட்டகமா, ரைட்டு, இப்படிதான் கால்குலேஷன்லாம் இருந்தது பாருங்களேன். இன்னைக்கு அப்படியே மாறி நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் கூட கடவுள் சொல்றாரு, நம்ம இன்னைக்கு அதை எப்படி பார்க்கலாம்னா, லிட்ரலாகவும் கடவுள் வந்து இன்னைக்கு கிராமங்களில் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சா கடவுள் விவசாயத்தையும் கடவுள் ஆசீர்வதிப்பார். ஆமென். போராடுறாங்க, மனித சட்டங்கள் எனக்கு ஏதாவது உதவி செய்யுமான்னு போராடி ஏதோ சில முயற்சிகள்லாம் பண்ணுறாங்க விவசாயிகள். இன்னைக்கு கூட நான் சொல்கிறேன், நேச்சுரலாக சில காரியங்கள் நடந்துட்டு இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் தீர்வு சூப்பர் நேச்சுரலாக இருக்குது. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். ஆமென். நான் சொல்கிறேன், கிராமங்கள் இருக்கலாம், பட்டணங்கள் இருக்கலாம், என்னை பெருக செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார் நீங்கள் நம்புனீங்கன்னா எங்கே இருந்தாலும் நீங்கள் பெருகுவீங்க. பட்சபாதமே கிடையாது. ஆமென். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென். இடம் இதெல்லாம் முக்கியமே இல்லைங்க. கடவுள் எங்கே வேணாலும் உங்களை என்ன பண்ண முடியும்? பிளஸ் பண்ண முடியும். சிட்டியில் சில சொல்லுவாங்க, நீங்கள்லாம் சிட்டியில் சர்ச் வச்சுருக்கீங்க. இல்லைங்க, நாங்கள் கிராமத்தில் வச்சாலும் இதே மாதிரி தான் இருப்போம். ஆமென். இதுதான் நான் பாம்பேயில் வந்து நல்லா இருக்கும். சரி, இங்கே வந்தேன் இங்கே ஏதாவது சொல்லிட்டே இருக்கிறாங்க பாருங்க. அப்புறம் நான் ஏதாவது சொல்லிடுவேன் அப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா. ஆக மொத்தம் ஏதாவது சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது பாருங்க. அப்படி கிடையாது. கடவுளுக்கு தடையே கிடையாதுங்க. ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களை எங்கே வேணாலும் ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் நம்புங்க, இதெல்லாம் நம்புங்க. இதெல்லாம் கடவுள் வாக்கு பண்ணியிருக்கிறார், அப்படி செய்வார்னு என்ன பண்ணுங்க, நம்புங்க. எல்லாம் சொல்லுங்க, எங்கள் கிராமங்களில் பெருக்கங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். நீங்க இல்லைன்னு நினைக்காதீங்க, நீங்க போனீங்கன்னா அங்கே பெருக்கம் வந்துடும். ஆமென். ஆமாம். இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்க, சில கிராமங்கள் எல்லாம் நம்ம எடுக்க போகிறோம், எடுத்து அங்கே பெருக்கத்துக்கான காரியத்தை செய்ய போகிறோம். கண்டிப்பாக பண்ண போகிறோம். ப்ராஜெக்ட்லாம் பெரிய ப்ராஜெக்ட்டுங்க. கவர்மெண்ட்லலாம் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கிங்டம் ஆஃப் இந்த கவர்மெண்ட்டில் ஏகப்பட்ட திட்டத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. எல்லாத்தையும் செயல்படுத்த போகிறோம். ஆமென். அப்போ கண்டிப்பாக பாருங்க. அப்போ தாவீது சொல்கிறான், செழிப்பு வந்து மகாத்மாக்களுக்கு தேவை, பரிசுத்தவான்களுக்கு தேவை. சில பேர் பரிசுத்தவான் எப்படி ஆட்டாங்கன்னா, காசை அவங்க தொட மாட்டாங்க, அவங்க அசிஸ்டண்ட் தான் வாங்குவாங்க காணிக்க. என் கையால் கூட அதை நான் தொட விரும்பலை, கையில் நான் அதை தொடவே விரும்புகிறேன். அப்புறம் அதை வச்சு தான் இட்லி வாங்குறீங்க, அதை பேர் கையால் தொடுறீங்க. அதை வச்சு தானே சாப்பாடு வாங்கினீங்க, அப்புறம் அதை மட்டும் எதுக்கு தொடுறீங்க? அதையும் தொடாமல் இருங்க. சும்மா பாருங்க, ஏகப்பட்டதை கிளப்பி விட்டுருக்காங்க நாட்டில். அதையும் நம்பிக்கிட்டு ஒரு கும்பல் வாழுது பாருங்க. நான் தொட மாட்டேன், கையால் தொட மாட்டேன். இப்போ சோத்தையும் தொடக்கூடாது. நாளையிலிருந்து சோத்து மேலே நம்ம கையை வச்சிங்க. ஆமாம், எப்படிலாம் ஆகிட்டாங்க பாருங்க. இதை இவங்களுக்குள்ள. அப்போ இவனுக்கு போய் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் எண்ணம் வரும், தொழில் செய்யணும் ஒரு ஆர்வம் எப்படி வரும்? வரவே வராது பாருங்க. ஏதோ குஷ்டரோகத்தை தொடுற மாதிரியே பணத்தை தொடுவான். ஸோ இது வேற வருதா, சரி கிடக்கட்டும் டே. அந்த ஃபீலிங்கை தான் இவங்களுக்குள்ளேயும் போட்டு விட்டாங்க நிறைய பேர். அதனால தான் இவங்க எப்படி பார்க்குறாங்க ஒரு மாதிரி. எவ்வளோ தப்பான எண்ணம் பாருங்க. மக்கள் ஏன் தரித்திரராக இருக்கிறாங்க? தரித்திரமாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல்வாரி சிலுவையில் உங்கள் தரித்திரம் சுமந்து தீர்க்கப்பட்டிருக்கு. இயேசு உங்கள் பாவங்களை மட்டுமல்ல, உங்கள் நோய்களை மட்டுமல்ல, உங்கள் தரித்திரத்தை அவர் சுமந்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் ஏழையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இயேசு எனக்காக ஏழை ஆயிட்டாரு. இப்போ நீங்க பாவியா இருக்க வேண்டியது இல்லை, ஏன்னா உங்களுக்காக ஒரு பாவமானாரு. நீங்க யாரா மாறி இருக்கீங்க? நீதிமான மாறி இருக்கீங்க. அதே மாதிரி தான் சொல்றேன், அவர் தரித்திரர் ஆனதுனால நீங்கள் செல்வந்தர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். நீங்கள் செல்வந்தர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் செல்வந்தனா இருக்கிறேன். நல்லா சவுண்டா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா ஆமென். இங்க உங்க புத்தியில இருந்து முதல்ல ஏழ்மைத்தனம் பேரணும். அவன்கிட்ட என்ன இருக்கு அப்படி யோசிக்க கூடாது.
இயேசு என்ன ஆசீர்வதிச்சிட்டாரு. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் செல்வந்தனா இருக்கிறேன். முதல் இதை மைண்ட்ல கொண்டு வாங்க. செல்வம் என்பது ஒரு மனநிலை, அது பணநிலை அல்ல, அது ஒரு மனநிலை. கெட் தட் ஆட்டிடியூட், அந்த மனநிலையை பெற்றுக்கோங்க. இந்த மனநிலைக்குள்ள அது வரும் பொழுது உங்க பாக்கெட்டுக்குள்ள அதை வர்றதை நீங்க பார்ப்பீங்க, உங்க கையில வர்றதை நீங்க பார்ப்பீங்க. இப்போ இதெல்லாம் ஆண்டவர் படிப்படியா புரிய வச்சார். நான் ஒரு 7 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு நினைச்சேன் நான். அப்புறம் தான் ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். ஆஹா, என் கஷ்டத்துக்கு காரணம் அறிவீனம் கூட இருக்குது போல அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு. அப்புறம் தான் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், ஆனால் கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போறேன். ஆமென். கர்த்தருக்காக வாழணும், ஓகே, அதுக்காக கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. கர்த்தருக்காக வெற்றியா நான் வாழ போறேன். ஆமென். மகிமையா நான் வாழ போறேன். ஆமென். அதனால தான் நான் நினைக்கிறேன், ஊழியக்காரங்களுக்கெல்லாம் நிறைய சம்பளம் கொடுக்கப்படணும். ஆமென். கண்டிப்பா நிறைய கொடுக்கப்படணும். அதே மாதிரி நல்லா படிச்சுட்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறதுக்கு வரணும். ஆமென். இவங்க இந்த மாதிரி ஒரு அளவெல்லாம் குறைச்சி வச்சதுனால இப்ப வீட்டிலே என்ன பேச்சு நடக்குது தெரியுமா? டே நல்லா படி, மார்க் வாங்கினா இன்ஜினியரிங் காலேஜில் சீட் வாங்கி தருவேன், குறைஞ்சிச்சு பைபிள் காலேஜில் தான். எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நல்லா படிக்காதவன் பூரா எங்கே போ, ஊழியத்து போ. அன்னைக்கு ஒருத்தங்க வீட்டுக்கு போகும்போது சொல்கிறாங்க, கீழ்படியே மாட்டுக்கான் பிரதர், உங்கள் கூட ஊழியத்துக்கு கூட்டு போங்க. இப்போ கீழ்படியாதவங்களாம் ஊழியத்துக்கு, ஏற்கனவே இங்கே கீழ்படியே மாட்டுக்கான், யாருக்குமே அடங்க மாட்டுக்கான், பெசாட்டி உங்க கூட ஊழியத்துக்கு கூட்டு போங்க. எப்படி பாருங்களேன். படிக்கவே மாட்டுக்கான், பெசாட்டி பைபிள் காலேஜில் சேர்த்து விடலான்னு இருக்கேன். நல்லா படித்தான், அவனை வந்து டாக்டர் ஆக்கி பெரிய ஆள் ஆக்கிடலாம். எப்படி ஆக்கி விட்டாங்க பாருங்க. ஒரு தரத்தை வந்து எம்புடு கீழாக்கணுமோ ஆக்கி விட்டாங்க. நான் சொல்றேன், இதெல்லாம் மாறப்போகுது. இனிமே வந்து கடவுளுக்கு ஊழியம் செய்யறவங்க வந்து வேற மாதிரி இருக்க போறாங்க. ஆமென். ஆமாங்க, ஊர்லயே பெரிய வீடு அவங்க வீடா தான் இருக்கும். நீங்க வேணா பாருங்க, கட்டமா இல்லையான்னு பாருங்க. நீங்க ஊர்லயே பெரிய வீடு, ஊர்லயே சிறந்த வாகனம், ஊர்லயே சிறந்த மதிப்புள்ள ஒரு வாழ்க்கைய, பெயர் உள்ள ஒரு வாழ்க்கைய காட்டுறமா இல்லையான்னு பாருங்க நீங்க. ஆமென். என்னங்க, சும்மா ஒரு எம்எல்ஏ பின்னாடி ஒரு எம்பி பின்னாடி ஒட்டிட்டு இருந்தாலே பெரிய ஆள் ஆயிடுறான். தேவனோடு ஒட்டிக்கிட்டு இருந்தா என்ன நடக்குங்கிறது அந்த உலகம் பார்க்க போகுது. அவரோடு இணைப்பில் இருக்கிற மனிதர்களுக்கு எப்படிப்பட்ட செழிப்பு வரப்போகுதுங்கிறது அந்த உலகம் பார்க்க போகுது. அதை காட்டுறதுக்கு தான் கடவுள் உங்களை அழைச்சிருக்கிறார். ஆமென். அதனாலதான் இதுக்கு எதிராக யார் என்ன பேசினாலும் நான் கன்வின்ஸ் ஆகிறதே கிடையாது. நான் ஆல்ரெடி கன்வின்ஸ் ஆயிட்டேன். ஆமென். அவரோடு பழகி சிநேகமா இரும். அப்போ என்ன நடக்கும்? அப்போ நீ ஒண்ணும் இல்லாம போயிடுவ. அப்படி என் பைபிள்ல சொல்லல. யோபுல வாசிக்கிறோம், அவரோடு பழகி சிநேகமா இரும், அப்பொழுது பொன்னை ஆற்று கற்களை போல குவிப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா பேசினா என்கிட்ட வந்து கேளுங்க, பிரதர் எப்படி நீங்க இதெல்லாம் சொல்லலாம்னு கேளுங்க. வேதத்தில் இருந்தா அப்படியே விசுவாசிக்க ஆரம்பிங்க. ஆமென். யோபு புஸ்தகம் எடுங்க பார்க்கலாம். எஸ், தேங்க்யூ பிரதர். யோபு 22:24 பாருங்க. அதுக்கு முந்தின வருஷத்துல இருந்து போடுமா. சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால், அதாவது அவரோடு ஒத்து போறது, அவரோட இணைஞ்சிருக்கிறது, அதான் அதை பத்தி சொல்லுது. ரிப்பண்ட் மீன்ஸ் கம் பேக் டு த ஒரிஜினல் பர்பஸ். பைபிள் எங்கெல்லாம் மனம் திரும்புதல் அப்படிங்கிற வார்த்தையை வாசிக்கிறீங்களோ, அந்த மனம் திரும்புதல் மீன்ஸ் த கிரீக்ல வந்து பாத்தீங்கன்னா மெட்டானோயா. மெட்டானோயான்னு என்ன? சேஞ்ச் யுவர் திங்கிங் அப்படின்னு அர்த்தம். உங்க மனசை மாத்துங்கன்னு அர்த்தம். தேவனோடு மனம் பொருந்துங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த பிரசங்கம் பண்ண நீங்க என்ன ஆகிட்டு இருக்கீங்க? மனம் பொருந்துகிட்டே இருக்கீங்க. உங்க மனசு மாறுது. ஓ இப்படியா, ஓ இப்படியா, அதுதான் அதான் மனம் திரும்புதல்.
அப்படி நீங்க திரும்பினீங்கன்னா வேதவசனம் சொல்லுது திரும்ப கட்டப்படுவீர்கள். எது இடிஞ்சிருந்தாலும் திரும்ப கட்டப்படுவீர்கள். இன்னைக்கு காலையில சொல்றேன், திரும்ப கட்டப்படுவீர்கள். உங்க வியாபாரம், உங்க வாழ்க்கை, உங்க பிசினஸ் எதுவும் திரும்ப கட்டப்படும். ஆமென். திரும்ப கட்டப்படுவீர்கள். அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். பரிசுத்தம்லாம் வருங்க. அப்பொழுது தூளை போல், எல்லாம் சொல்லுங்க, தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். ஆமென். தங்கம் வந்து எப்படி இருக்கும்? இன்னைக்கு அந்த 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 மூட்டை மாதிரி இருக்கு பாருங்க, இது மாதிரி இருக்குமா? ஆமென். மூட்டை மூட்டையா, ஆமென், மூட்டை மூட்டையா இருக்கும். அப்படிதான் போட்டிருக்குது. இதுக்கு கம்மியா நான் விசுவாசிக்கிற மாதிரி ஐடியாவா இல்லை. தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். நான் இதை கொஞ்சம் நம்பி கொஞ்சம் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் கிலோ கணக்கில் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நான். கண்டிப்பா அன்னைக்கு வீடு வாங்கன்னு யோசிக்கும் போது கொஞ்சம் எல்லாம் எடுத்து அப்படி போட்டு பார்த்தா வருதே, கிலோ கணக்கில் வருது. ஆமென். ஆமாம். அப்புறம் பார்த்தா நான் யோசித்தேன், நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்தா கோல்டு தான் கொடுக்கணும்னு. அதுதான் இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் அதை தான் இப்போ நான் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். தேங்க்யூ ப்ரோ. தங்கம்மா வரட்டும். ஆமென். அதை தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமென். நான் வந்து இப்படி தான் ஆசைப்பட்டேன். ஆண்டவரே, இந்த வீட்டுக்கு போனால் எனக்கு 200 ரூபா கிடைக்கும். இப்படி ஒரு ஊழியத்தை நான் செய்ய விரும்பல. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. அவங்க கிட்ட இருந்து எதையாவது பிடுங்குற மாதிரி ஒரு வேலையை செய்யறதுக்கு நான் வரல. அது எனக்கு வேண்டாம். நான் போனா அவங்களுக்கு வராதது ஏதோ ஒன்று வரணும், நடக்காத ஏதோ ஒன்று நடக்கணும். அதுவரை நடக்காதவன், அதுவரை பிச்சைக்காரன் மாதிரி கையேந்திட்டு இருக்கிறவன், அது வரைக்கும் எனக்கு ஏதாவது கிடைக்காதா, இன்னைக்கு யாராவது போட்டாதான் வாழுவேன்னு ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருந்தான் பாருங்க. அந்த 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 வாசல் அண்டை, அலங்கார வாசல் அண்டை உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தானே, அவனை பார்த்து பேதுரு சொன்னா, இங்க பார்ப்பா, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. ஆமென். நான் சொல்றேன், உங்ககிட்ட இருந்து எதையும் புடுங்கிறதுக்காக நான் வரல. என் மேல ஒண்ணு இருக்குது, எனக்கிட்ட ஒண்ணு கொடுத்திருக்கிறார். அதை இன்னைக்கு காலையில உங்க மேல ஊத்துறதுக்காக நான் வந்திருக்கிறேன். ஆமென். Hallelujah. I release that prosperity anointing. I release that grace in this place. இத பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்க மேல இருக்கிற தரித்திரத்தை உடைக்கிறேன் இன்னைக்கு. ஹalleluya. கையேந்திர வாழ்க்கை இன்னைக்கே முடிவு வருவதாக. கடனில் இருக்கிற வாழ்க்கை இன்னைக்கே முடிவு வருவதாக. Amen. Amen. Hallelujah. இன்னைக்கே ஒரு மாற்றம் வரட்டும். சும்மா வந்து எப்படி நடக்கும்? புடுங்கிறது இல்லை, மக்கள்கிட்ட இருந்து போய் புடுங்கிறது கிடையாது. கடவுள் வந்து ஒரு ஊழியரையோ, ஒரு போதகரையோ, ஒரு மிஷினரியையோ, யாரையோ ஒருத்தர் வைக்கிறதுக்கு வேதம் சொல்லுது, மலையின் மீது அவன் பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பா, இந்த ஊர்லயும் உன் கால் படட்டும், உன் கால் பட்டா போதும், உன் கால் பட்டா போதும், இந்த ஊர் வேற மாதிரி ஆயிடும், இந்த தேசம் வேற மாதிரி ஆயிடும், இந்த பட்டணம் வேற மாதிரி ஆயிடும், இந்த குடும்பம் வேற மாதிரி ஆயிடும். உன் கால் பட்டா போதும். மலைகளின் மீது அவன் கால் படும் பொழுது அது எவ்வளவு அழகா இருக்கிறது, அவன் பாதங்கள் அழகா இருக்கிறது. ஏன்னா சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் மலைகளின் மீது எவ்வளவு அழகா இருக்கிறது. அவனுடைய மெசேஜே பாருங்களேன். ஐசாயா 52:7, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. ஆமென். உன் ஆண்டவர் வந்து சும்மா இங்க என்னமோ பண்ணல. உன் தேவன் தான் ராஜா. அவர் ராஜரீகம் பண்ணி கொண்டிருந்தார், அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார், அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். ஆமென். அதனாலதான் நான் ஆழமா பதிக்க விரும்புறேன். உலகமே தரித்திரமா இருந்தாலும் நான் தரித்திரத்தில் இருக்க மாட்டேன். The Lord is my shepherd, I shall not lack, I shall not want. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார்,
நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென். நான் குறைவுபடேன். சவுண்டா சொல்லுங்க, நான் குறைவுபடேன். நல்லா சொல்லுங்க, நான் குறைவுபடேன். அவன் வீட்டை விசாரிக்கையில் அங்கு குறைவு ஒன்றையும் காண மாட்டீர்கள். அவன் வீட்டை விசாரிக்கையில் அங்கு குறைவு ஒன்றையும் காண மாட்டீர்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க பாவட்டி நீங்குது இயேசுவின் நாமத்தினால. உங்க தரித்திரம் வெளியேறுது இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. எல்லாம் போய் தான் தீரணும். பாருங்க, எல்லாம் போய் தான் தீரணும். அவன் கூடாரத்தை விசாரிக்கையில் குறைவு ஒன்றையும் காண மாட்டீர்கள். ஆமென். உங்க வீட்டை பத்தி கேட்கும்போது, உங்க வாழ்க்கையை பத்தி கேட்கும்போது நீங்க சொல்வீங்க, The Lord is my shepherd, I shall not want. அந்த சங்கீதத்தின் இறுதியில தான் வருது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். My cup runneth over. என் பாத்திரம் நிரம்பி வழியுது. நான் சொல்றேன், இந்த வாழ்க்கையை வச்சிருக்காரா வைக்கலையா? ஒரு தெளிவுக்கு வரணும் பாருங்க. இது வச்சிருக்காரா வைக்கலையா? இல்ல வேற ஏதாவது வச்சிருக்கிறாரா? இல்ல இங்க வச்சிருக்கிறாரா? இல்ல வேற எங்கேயாவது வச்சிருக்கிறாரா? கவனிக்கணும் பாருங்க. அப்போ இந்த தெளிவு வந்துட்டுனாலே அதுக்குள்ள நீங்க நுழைய ஆரம்பிச்சிடுவீங்க, அதுக்குள்ள போக ஆரம்பிச்சிடுவீங்க. அப்போ நான் சொல்றேன், ஊழியம் செய்யறவங்களுக்கு கூட சொல்றேன், ஜனங்க உங்களுக்கு தர்றதுக்காக ஊழியத்துக்கு உங்களை கூப்பிடல, நீங்க ஜனங்களுக்கு கொடுப்பீங்க. ஆமென். நீங்க ஜனங்களுக்கு கொடுப்பீங்க. நீங்க ஜனங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? அவங்க பொருளை மக்கள் தரலாம், ஆனா நீங்க அந்த பொருளை உண்டாக்கக்கூடிய கிருபையை, வார்த்தையை, ஞானங்களை, வெளிச்சத்தை உங்ககிட்ட இருந்து ஜனங்களுக்கு போகும்போது அது பொருளா மாறும், அது வெற்றியா மாறும், அது பதவியா மாறும், பணமாய் மாறும், தொழிலாய் மாறும். மாறி வரும்போது அவங்க வேற மாதிரி இருப்பாங்க. ஆமென். தூக்கிட்டு வருவாங்க, கொண்டு வருவாங்க. ஆமென். அன்னைக்கு வந்தாங்க அக்கா, வந்துட்டு சொன்னாங்க, சர்ச்சுக்கு நான் வந்தேன், ரிட்டர்ன் போகிறதுக்கு பஸ்ஸுக்கு காசு கூட கிடையாது, அப்படிதான் நான் வந்தேன். ஆனால் 4 மாசத்துல கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றிருக்கிறாருன்னு புது வருஷம் அன்னைக்கு மோதிரத்தை வாங்கி கொண்டு வந்து என் கையில் போட்டு போகுது. ஆமென். நான் சொல்றேன், உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார், கர்த்தர் ஆளுகிறார். இதெல்லாம் விளங்குச்சுன்னா வேலை கிடைக்குமா அப்படி யோசிக்க மாட்டீங்க. ஆளணும், ஆள்ற வாழ்க்கைக்குள்ள நீங்க போக ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த குறைவு எப்படி போகும், மைண்ட் செட்டே மாறணும். வானம் திறந்து கொட்டுவார், வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டுமா என் மீது ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார். ஆமென். அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறாருங்க. இது நடக்கும், இதை நடத்தி காட்டுவார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நடத்தி காட்டுவார். ஆமென். ஹல்லேலூயா. வாவ். அப்போ இது ஏதோ கஷ்டப்படுறது, ஏதோ கர்த்தருக்காக நீனும் கஷ்டப்படு, அப்படி கிடையாது. கர்த்தர் எங்கேயாவது கூப்பிட்டு எனக்காக கஷ்டப்படுனாரா? என்னங்க, எனக்காக கஷ்டப்படுனாரா? வேதவசனம் சொல்லுது, மெய்யாகவே நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆமென். ஆமா. கஷ்டம்னா என்ன? சில நேரத்தில் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கிறது நிமித்தம், இல்லை சுவிசேஷத்து நிமித்தம் சில நெருக்கடிகள் நமக்கு வருது. அது வேற, அது வேற. ஆனால் வியாதியிலையும், தரித்திரத்திலையும், இல்லாமையிலையும், பற்றாக்குறையிலும் வாழ்றீங்களா, அது என்ன கர்த்தருக்காக படுற கஷ்டமா? அது கர்த்தர் ஒரு நாள் உங்களுக்கு வைக்கவே இல்லை. அப்போ சீசர்கள்ட்ட கேட்குறாரு, அவங்க சீசர்கள் ஃபீட்பேக் சொல்கிறாங்க, ஒன்றும் எங்களுக்கு குறைவுபட இல்லை. இப்போ சொல்கிறார், இப்போ பர்ஸை எடுத்துக்கோங்கிறார், இப்போ தடியை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறார். ஏன், எதுக்காக அப்படி அனுப்பிவிட்டாருன்னா, நீ ஒன்றுமில்லாமல் போனாலும் வரும்போது உன்னை நிறைவா நான் கொண்டு வருவேன். ஆமென். ஆமா. கோலும் கையுமா போனங்க சார், ரிட்டன் வரும்பொழுது 2 பரிவாரங்களோடு என்னை திரும்ப வச்சார். ஆமென். அப்போ நான் சொல்றேன், இது பைபிள் போதிக்கலையா? இதை குறித்து வேதவசனம் சொல்லலையா?
சார் சொல்கிறாங்க புதிய ஏற்பாட்டு சபைகள் எல்லாம் செழிப்பாவாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. நல்லா பைபிள் படித்து பாருங்கள், செழிப்பாக தான் இருந்துச்சு, ரொம்ப செழிப்பாக இருந்துச்சு. காட்டுமா உங்களுக்கு புதிய ஏற்பாட்டு சபையை பார்க்குறீங்களா? ரொம்ப செழிப்பாக இருந்தது. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் பாருங்கள். 2 சர்ச் பற்றி அங்கே பவுல் எழுதுகிறாரு. ஒன்று மக்கதோனியா சபை, இன்னொன்று கொரிந்து சபை. இந்த மக்கதோனியா சபையை பற்றி 8ஆம் அதிகாரத்தின் துவக்கத்தில் அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கொரிந்து சபையை பற்றி அவர் சொல்கிறார். 2 kind of grace, 2 வகையான கிருபையை அவர் அந்த இடத்துல பேசுகிறார். ஒன்று, குறைச்சலாக இருந்த போதும் கொடுக்கிற ஒரு மனசு. எல்லாம் சொல்லுங்க, கம்மியாக இருந்த போதும் கொடுக்கிற மனசு. பாருங்களேன், 8:1 பாருங்க. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். மக்கதோனியா சபை மக்களுக்கு ஒரு கிருபை இருந்துச்சான். என்ன கிருபை? அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, கஷ்டத்திலையும் கொடுக்கறது அதுவும் ஈஸி கிடையாது. அதுக்கு ஒரு கிருபை இருந்தால் தான் கொடுக்க முடியும். கரெக்டா? கஷ்டப்படுறாங்க, அவங்களே தேவையில் இருக்கிறாங்க, கொடிய தரித்திரம், ஆனாலும் அலுமினிய தட்டில் பாதியை கொடுத்துருவோன்ட்டு உடச்சி என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அதுவும் ஒரு கிரேஸ் தான். கிரேஸ்னு இதுதான் கிரேஸ்ன்னு நினச்சிடக்கூடாது. அது ஒரு கிரேஸ், ஓகே, அதுவும் ஒரு இதுதான். ஆனால் இதை மட்டும்தான் புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் நல்லா போங்க, நல்லா போனீங்கன்னா அடுத்தால இன்னொரு காரியத்தை பவுல் அங்கே என்ன பண்ண ஆரம்பிக்கிறார், பேச ஆரம்பிக்கிறார். அங்கே பேசுகிறாரு பாருங்க. இந்த லெட்டர் யாருக்கு எழுதுறாரு? கொரிந்துக்கு. இந்த மக்கதோனியாவுக்கு இருந்தது பார்த்தீங்கன்னா கொடிய தரித்திரத்தில் அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி ஒரு கிருபை இருந்தது. ஆனால் கொரிந்து சபையில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுல் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அதன் விளைவாக அங்கே நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பாருங்க. ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாங்க. 8ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து, எல்லாம் சொல்லுங்க, மிகுதியான, சொல்லுங்க, தர்ம பணம், எல்லாம் சொல்லுங்க, மிகுதியான. இது எப்படின்னா, கொஞ்சம் இருந்து கொடுக்கறது வேற. கடவுள் வந்து என்ன பண்றாரு, சபையை பிளஸ் பண்ணி ஒரு சபையை ப்ராஸ்பரிட்டி சர்ச்சாவே மாத்திடுறாரு. ஒரு சபையை செழிப்பின் சபையாவே என்ன பண்றாரு, மாத்துறாரு. அதனால தான் அங்க என்ன உண்டாக ஆரம்பிக்குதுன்னா, மிகுந்த பணம். எல்லாம் சொல்லுங்க, மிகுந்த பணம். சவுண்டா சொல்லுங்களேன். 8:15 பாருங்க. சமநிலை பிரமாணத்தின்படி அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்தில் உங்களுடைய செல்வம் அவருடைய வறுமைக்கு உதவுவதாக. இது எப்படி சொல்றாருன்னா, இந்த மக்கதோனியா சபை தரித்திரமான நிலையில கூட கொடுக்கும் ஒரு கிருபை அது என்ன பண்ணியிருந்தது, பெற்றிருந்தது. அது சூப்பரு. ஆனா நீங்க கொரிந்து சபை, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு வேற ஒரு கிரேஸ். என்ன கிரேஸு? 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை சொல்றாரு. இயேசு உங்களுக்காக என்னதான் மாறினாரு, தரித்திரரா மாறினாரு. தரித்திரரா ஆனதுனால நீங்க எல்லாரும் என்ன ஆயிட்டீங்க, ஐஸ்வர்யவான் ஆயிட்டீங்க. இப்ப நீங்க எப்படி கொடுக்குறீங்க, உங்களுக்கு கிவிங் கிரேஸ். அதாவது தரித்திரத்திலிருந்து கொடுக்கிற சபை மாதிரி இல்ல. நீங்க எப்படி ஆயிருக்கீங்க அப்படின்னா, மிகுந்த பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிருபைகளை தேவன் உங்களுக்கு பகிர்ந்தளித்திருக்கிறார். இதனுடைய நீட்சியை தான் 9ஆம் அதிகாரத்தில் பவுல் கொண்டு போறாரு. 9ஆம் அதிகாரத்துக்கு கொண்டு போயிட்டு அதை பற்றி ரொம்ப விவரமா என்ன பண்றாரு, நிறைய பேசுறாரு. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இதெல்லாம் பேசிட்டு அவர் சொல்றாரு, நீங்க வந்து திரளா என்ன பண்ணுவீங்க, கொடுக்குற ஆட்களா இருப்பீங்க அப்படிங்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க, திரளாய். நல்ல சவுண்டா சொல்லுங்களேன், திரளாய். ஆமென். மிகுதியாய். கொஞ்சத்துல இருந்து எடுத்து கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம்தான். சிலர்லாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதை கேட்க முடியுது. கொஞ்சோலாம் இருந்ததுங்க, கொடுத்தோங்க, ரொம்ப நல்லது. அங்கே ஒரு கிருபை வேலை செய்யுது. ஆனால் கடவுள் அப்படியே உங்களை வைக்க விரும்பல.
உங்கள் கையில் நிறைய தர விரும்புகிறார். ஆமென். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மிஷினரியை தாங்கலாம். ஆனால் கடவுள் உங்களை பிளஸ் பண்ணும்போது ஒரு ஃபேமிலியே ஒரு மிஷினரியை தாங்க முடியும். உங்கள் ஒரு குடும்பத்திலிருந்து ஒன்று கம்மியாக சொல்லிட்டனோ, ஒரு இயக்கத்தையே நடத்துகிற அளவுக்கு கடவுள் உங்களை பிளஸ் பண்ணுவாருங்க. ஆமென். ஆமென். இப்போ சொல்லுங்க, ப்ராஸ்பரிட்டி நல்லதா கெட்டதா, தேவையா தேவையில்லையா? யாராவது தேவையில்லைன்னா சொல்லுங்க. பரிசுத்தவான்களுக்கும் மகாத்மாக்களுக்கும் அது தேவை. நீங்க எப்படி அப்படின்னு கேளுங்க. ஓ அப்படின்னு கேளுங்க. ஏன் நான் பரிசுத்தவான் தான் அப்படின்றாங்க. பைபிளில் போட்டிருக்குதுங்க, அது பரிசுத்தவான்களுக்கும் மகாத்மாக்களுக்கும் செல்வம் வேண்டியதா இருக்கிறதுன்னு போட்டிருக்கு. சார் நீங்க எப்படி அப்படின்னு கேட்டு பாருங்க. ஏன்னா சிலர் உங்க தரித்திரத்தை ஊத்துறதுக்கே உங்க பக்கம் வருவாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென். தரித்திரம் மோசங்கிறதுனால தான் சிலுவையில் இயேசு அதை சுமந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த வெளிப்பாடு இருக்குது? தரித்திரம் ஓகேவா இருந்தா அதை சிலுவையில் அவர் சுமக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதை தான் பவுல் சொல்றார் 2 கொரிந்தியர் 8:9 படிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. கிருபையை நீங்க அறிந்திருக்கிறீர்களே. என்ன அந்த கிருபை? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களால் ஆகும்படிக்கு நமது நிமித்தம் சிலுவையில் தரித்திரர் ஆனாரே. அவரே தரித்திரர் ஆனார். ஏன்னா உங்களை செல்வந்தர்களாக்க அந்த செல்வந்தமான தேவன் சிலுவையில் உங்க சாபத்தின் விளைவாக வருகிற ஏழ்மை கோலத்தை அவர் அடைந்தார். அவர் ஏழ்மை கோலத்தை சிலுவையில் அடைஞ்சார்னா நீங்க செல்வமானாய் வாழ்வதற்காக பெரிய விலையை இயேசு கொடுத்திருக்கிறார். ஆமென். இது நம்புங்க. தட் இஸ் a gospel. தட் இஸ் a gospel. இதுதான் சுவிசேஷம். எல்லாம் சொல்லுங்க, என்ன ஐஸ்வர்யவானாக்க இயேசு ஏழையானார். நல்லா சொல்லுங்க, என்ன ஐஸ்வர்யவானாக்க இயேசு ஏழையானார். இயேசு ஏழை ஆயிட்டாரா? ஆனாரா சிலுவையில்? அப்ப இப்ப நீங்க யாரா இருக்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவான். சவுண்டா சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவான். அதனாலதான் கடவுள் பாருங்க, இந்த உலக பொருள் சாதாரணமானது தான். இட்ஸ் a least things தான், காலில் போடக்கூடியது தான். ஆனாலும் அதை கொடுத்து பார்க்குறாரு, இவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு பார்க்குறாரு. ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த பொருளாதாரத்தை வச்சு உங்க இருதயத்தின் காரியத்தை கணக்கிட முடியும். இந்த பொருளாதாரத்துக்கும் உங்க இருதயத்துக்கும் என்ன இருக்குது? ஒரு பெரிய கனெக்ஷன்ஸ் இருக்குது, ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. அதனாலதான் சொல்றாரு, அநீதியான உலக பொருட்களில் நீங்கள் உண்மையா இராவிட்டால் உங்களை நம்பி யார் பரம காரியத்தை கொடுப்பார்? நான் சொல்றேன், பி ஃபெய்த்ஃபுல் இன் யுவர் ஃபைனான்ஸ். கடவுள் உங்களுக்கு தர்ற பொருளாதாரத்தில் போன வாரமே சொன்னேன். ஸோ தேங்க் காட், சில பேருக்குள்ள தேவன் அந்த வெளிச்சத்தை கொடுத்தார். காலையில் சர்வீஸ்லையும் மாலை ஆராதனையிலையும் சில ஃபேமிலிஸ் வந்து என்கிட்ட சொல்லிகிட்டே போனாங்க, இந்த சபைக்கு வந்திருக்கிறேன், ஆனால் நீங்கள் செழிப்பை பற்றி சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வெளிப்பாட்டை பெறவே இல்லை, ஆனால் போன வாரம் தான் அது எனக்கு வந்துச்சுன்னு சொன்னாங்க. தேவன் எங்களுக்கு தருகிற வருமானத்தை முதன்மையானது தேவனுக்கு கொண்டு செலுத்தும் ஒரு வெளிப்பாடு போன வாரம் தான் எங்களுக்கு கிடைச்சதுன்ட்டு. இங்கேயும் நிறைய பேர் சொன்னீங்க, சாயங்காலமும் நிறைய பேர் வந்து சொன்னாங்க. நான் சொல்கிறேன், இன்னும் ஏன் தரித்திரத்தில் உட்காந்துருக்கிறீங்க? ஏன்னா வர்றதெல்லாம் வாயில் போடுற பழக்கத்தினால தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வர்றதெல்லாம் வாயில் போட்டீங்கன்னா இன்னும் பத்தாது. ஆமா, நான் ப்ராஸ்பரிட்டி சபைக்கு போகிறேன், நான் செழிப்பை பற்றி பேசுகிற இடத்துக்கு போகிறேன், சூப்பர். ஆனால் உங்களுக்குள்ள செழிப்புக்கான விசுவாசம் வந்துடுச்சா? செழிப்பதற்கான ஃபெய்த் உங்களுக்குள்ள வந்துடுச்சா? வந்துடுச்சுன்னு எப்படி தெரியும்? முதல்ல எடுத்து வைப்பீங்க, 10ல் 1 எடுத்து கொண்டு வந்து இப்படி மூட்டையை கொண்டு வந்து வைப்பீங்க முன்னாடி. அப்படி வைக்கிற பழக்கம் வந்துடுச்சுன்னா செழிக்கிறதுக்கான விசுவாசம் உள்ள வந்துடுச்சுன்னு அர்த்தம். அதர்வைஸ் இயேசு இன்னொரு வாட்டி வந்து சிலுவையில் மரிச்சாலும் உங்க தரித்திரம் போவாது. இதுக்கு மேல இதை ஸ்ட்ராங்கா எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இப்ப சில பேருக்குலாம் அவர் இன்னொரு வாட்டி வந்து மரிக்கணுங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, 10லேயே பிரதர் அப்படின்ட்டு. 10ஆமைக்கு காரணம் வாய்க்குள்ள அப்படியே போடுறது. So don't do that.
டோன்ட் டூ தட். ஒரே ஒரு வசனம் காட்டுறேன், ஜெபம் பண்ணிடலாம். உபாகமம் உபாகமம் 14:22. நிறைய விஷயம் இதில் டீச் பண்ணலாம், ஆனால் டைம் இல்லை. உபாகமம் 14:22. Why tithes? ஏன் இந்த தசம பாகத்தை கடவுள் வச்சார்? இந்த கிவிங்கை ஏன் கடவுள் வச்சார் அப்படின்னா, கடவுளுக்கு தேவைங்கிறதுனால கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கடவுளுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா அவர் நிறைவா இருக்கிறார். ஆமென். அப்புறம் எதுக்கு இதை வச்சிருக்கிறாரு? அங்க பாருங்க, 14:22. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து. எல்லாம் சொல்லுங்க, பயந்திருக்க பழகும்படிக்கு. இதை கரெக்டான இதில் படிக்கணும். பயந்திருக்க பழகும்படிக்கு அப்படின்னோடனே இந்த நெகட்டிவான ஃபியர் அப்படி சொல்லலை, ரெவரன்ஷியல். எல்லாம் சொல்லுங்க, ரெவரன்ஷியல். பைபிளில் இந்த பயம்ங்கிற வார்த்தையை தப்பாக மொழிபெயர்த்து நமக்கு வேற மாதிரி அர்த்தம் வந்துடுச்சு. பைபிளில் எங்கெல்லாம் பயம் வருதோ அங்கெல்லாம் என்ன வருது? ரெவரன்ஷியல். The fear of the Lord is a beginning of the wisdom அப்படிங்கிறது எப்படி இருக்குது? கர்த்தரை மரியாதை செய்தல் அல்லது கர்த்தரை ஆராதனை செய்தல். இயேசு அந்த ஃபியர்ங்கிற வேர்டை லவ்னு மாத்தினார். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவர், அவர் ஒருவருக்கே பயந்து அவரை ஆராதனை செய் அப்படின்னு இருக்குது பழைய ஏற்பாட்டில். ஆனால் இயேசு அதே வார்த்தையை புதிய ஏற்பாட்டில் யூஸ் பண்றார். எங்க? அந்த வில்டர்னஸ்ல சாத்தானுக்கும் அவருக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்க, ஃபைட்டு. அப்போ சொல்றார். அப்போ அதே ஸ்கிரிப்சர் தான் இயேசு யூஸ் பண்றார். அந்த சேம் ஸ்கிரிப்சரை இயேசு யூஸ் பண்ணும்போது அவர் எப்படி யூஸ் பண்றாருன்னா, அங்க அவர் ஆராதனை செய்வாயாக அப்படின்னு சொல்றாரு தவிர பயங்கிற வார்த்தையை எடுத்துட்டார். இப்போ நம்ம பயம்னு சொல்லும்போது இந்த நெகட்டிவ் ஃபியர் கிடையாது, ரெவரன்ஷியல். எல்லாம் சொல்லுங்க, ரெவரன்ஷியல். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்கு கனத்தை செலுத்த பழகும்படிக்கு. எல்லாம் சொல்லுங்க, பழகும்படி. எல்லாம் சொல்லுங்க, பழக்கம். நான் சொல்லட்டுமா, ஒரு பெரிய செழிப்பை கடவுள் உங்ககிட்ட அனுப்புறதுக்கு முன்னாடி உங்க இருதயத்தை ட்ரெயின் பண்ண விரும்புறார். ட்ரைனிங் ஃபார் வாட்? ட்ரைனிங் ஃபார் ரெய்னிங். ஆமென். நிறைய பேர் கேட்குறாங்க, அது என்னங்க பயிற்சி? கடவுள் உங்க இருதயத்தை பழக்க வைக்கிறார். இந்த 1000-2000க்கே இது இப்படி இருக்குதுன்னா இதை நம்பி என்னத்தை கொடுக்க பார்க்குறாரு. அதனால தான் நான் சொல்கிறேன், பிரிங் டைட்ஸ் அப்படிங்கிறது ஏதோ கடவுளுக்காக நீங்கள் செய்கிற பெரிய சேவை கிடையாது, உங்கள் இருதயத்தை ட்ரெயின் பண்ணுற ஒரு மேட்டர் அது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ட்ரெயின் யுவர் ஹார்ட். கடவுள் ஏன் அதை வச்சாரா? பழகும்படி. எல்லாம் சொல்லுங்க, பழகும்படி. இந்த 2021 இந்த வருஷம் உங்களுக்கு சொல்லட்டுமா, 21 நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த 21ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நம்பர்ஸ். பாருங்க, இந்த மூளையில் நம்முடைய நரம்பு வேஸ் இருக்கு பாருங்க, இது எப்படி அமைக்கப்பட்டிருக்குதுன்னா 21 நாள் எதையாவது ஒன்றை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அப்புறம் அது ஹேபிட்டாக மாறிடும். 21 டேஸில் தான் அந்த வே கிரியேட் ஆகுது, அந்த வளிமண்டலம் என்ன பண்ணுது, உருவாகுது. அதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, பழக்கம் பிரதர், விட முடியல பிரதர் அப்படி சொல்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர். எப்படி பழக்கமாச்சு? வழக்கமாக பண்ணீங்க, அப்புறம் பழக்கமாயிடுச்சு. அது மாதிரி உங்கள் ஹார்ட்டை கடவுள் ட்ரெயின் பண்ண விரும்புகிறார். என்ன ட்ரெயின் பண்ண விரும்புகிறாரு? என் சாமர்த்தியமும் என் கைபலனும் எது எனக்கு உண்டாக்குச்சு அப்படின்னு நீ நினச்சேன்னா வாயிலே போட்டுக்கோங்கிறார். ஆனால் இதை நான் உண்டாக்கலை, அவர் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னா கொண்டு வாங்குறார். பிரிங் டைட்ஸ், பிரிங் டைட்ஸ். ஆமென். முதல்ல அதை எடுத்து வை. எவ்வளோ அழகா அதை சொல்றார் பாருங்க. தசம பாகத்தை பிரித்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சை ரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம பாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் அவருடைய சந்நிதியில் புசிப்பாயாக.
உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் காலத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானம் உனக்கு வெகு தூரமாய் இருக்கிறதினால், ரொம்ப தூரமா இருக்குது அப்படின்னு நீ நினைச்சாலோ, வழி பிரயாணத்தில் வெகு தொலைவு நிமித்தம் நீ அதை கொண்டு போக கூடாது இருக்குமானால் கூகுள் பேயில் அனுப்பவும், அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணவும். என்ன அழகா இருக்குது பாருங்க. ரொம்ப தூரமா இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபோன் பேயில் அனுப்பவும். ரொம்ப தூரமா இருக்க, நான் கொண்டு போய் எப்படி செலுத்த ஒன்றும் வருத்தப்படாத, கடவுள் அப்பவுமே சொல்லிட்டார். சில பார்க்குறாங்க, இதெல்லாமா இருக்குது, இது கூட இல்லைன்னா அப்புறம் என்னதுக்கு, அதை மாத்திருங்கிறார். பொருளா கொண்டு போய் செலுத்த முடியலையா, ரூபாவா மாத்தி கொண்டு போ. அன்னைக்கு தைத்துங்கிறது பழைய ஏற்பாட்டில் என்னவா இருந்ததுன்னா செலிப்ரேஷன். எல்லாம் சொல்லுங்க, செலிப்ரேஷன். இன்னைக்கும் அதை செலிப்ரேஷனா செய்யணும்னு தான் ஆண்டவர் விரும்புறார். செலிப்ரேஷனா என்ன, தேவனுடைய சமூகத்தில் வந்து நல்ல பொங்கி ஆக்கி சாப்பிட்டு அப்படியே கொண்டாடுவாங்க, அப்படி கொண்டாடிட்டு போயிடுவாங்க. அதுதான் தைத் செலுத்துறது பழைய ஏற்பாட்டிலேயே. இப்போ நம்ம பாருங்க, நம்ம மட்டும் கொண்டாடுற இந்த இடத்துல இந்த கொண்டாடுற செய்தியை உலகம் ஃபுல்லா அனுப்புற ஒரு வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். அதை பல விதத்தில் செய்கிறோம். அதை எஜுகேஷனா, ஃபுட்டா, அல்லது உதவியா, ஏதோ ஒரு விதத்தில் பண்றோம். அதனால தான் தேவனுடைய சமூகத்தில் நான் கொண்டு வந்து செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆமென். ரொம்ப முக்கியம். அவர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்தில் அதை கொண்டு வந்து என்ன பண்ணு, செலுத்துங்கிறார். அப்போ நான் சொல்றேன், இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கிற நிறைய பேர்கிட்ட நான் கேட்குறேன். என்னை கேட்டால் நிறைய கேள்விகள் நான் கேட்பேன். பொதுவாக ஏன் பொருளாதாரத்தில் எப்படி இருக்குன்ட்டு. அதில் முக்கியமாக நான் கேட்டபோது நான் பார்த்த விஷயம் என்னென்னா, அவர்களுக்கு தங்கள் வருமானத்தில் முதன்மையானதை எடுத்து தேவனுக்கு செலுத்தும் பழக்கம் வரவே இல்லை. 75% ஆஃப் பீப்புள், 75% மக்கள் பொருளாதார பிரச்சனையில் இன்னைக்கும் அவங்க உட்கார்ந்துட்டு இருக்குது. காரணம், இந்த ஹேபிட் அவங்களுக்கு வந்ததே கிடையாது. நான் போன வாரமே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், ஏழைகளுக்கு கொடுப்பது என்பது வேறு, தேவனுக்கு கொடுப்பது என்பது வேறு. அரசாங்கத்துக்கு வரி கட்டுவது என்பது வேறு, ராஜ்யத்திற்கு கொடுப்பது என்பது வேறு. ராயனுடையதை ராயனுக்கு கொடு, தேவனுடையதை தேவனுக்கு கொடு. ஆமென். ஏழைகளுக்கு செய்யறதை ஏழைகளுக்கு செய், தேவனுடைய சபையில தேவனுடைய ஸ்தானத்துல வந்து விதைக்கிறத விதை அப்படின்னு சொல்றாரு. ஆமென். ரெண்டும் ஒண்ணு கிடையாது. பிரதர், ஏன் இதை இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? இன்னும் ஸ்ட்ராங்கா இன்னும் பேசிக்கிட்டே இருப்பேன் நான். ஏன்னா நிறைய பேருடைய தரித்திரம் இன்னும் மாறல, கண்டிப்பா மாறல. இன்னும் கடனுக்கு மேல கடன் வாங்கி வட்டிக்கு மேல வட்டி கட்டி போயிட்டே இருக்கிறாங்க. சில பேசிக் திங்ஸ் நான் சொல்லணும், டைம் இல்லை, ஆனா வேகமா சொல்றேன், நல்லா கவனிங்க. முதல்ல உங்கள் செழிப்பை தேவன் விரும்புகிறார் என்று நம்புங்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஏன் செழிப்பை தேவன் விரும்புகிறார். நான் எங்க இருந்தாலும் என்னை செழிக்க வைப்பார். அடுத்தது என் வருமானத்தில் முதன்மையானதை, அதாவது 10ல் 1 நான் முதல்ல தேவனுக்கு நான் செலுத்த போறேன். எங்கேயோ வழியில யாருக்கோ செலுத்திட்டு வர்றதில்லை. தேவன் உங்களை எங்க கொண்டு வச்சாரோ, எந்த அனாயிண்டிங் கீழே நீங்க இருக்கிறீங்களோ அங்க கொண்டு வந்து செலுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென். அடுத்தது, கடனே வாங்க மாட்டேன்னு தீர்மானம் எடுக்கணும். கடனே நான் வாங்க மாட்டேன். நிறைய பேர் இன்னும் தரித்திரத்திலிருந்து வெளியே வராத காரணம் கடன் வாங்குறது. அங்க வாங்கி இங்க போட்டு, இங்க வாங்கி அங்க போட்டு, இங்க வாங்கி போட்டு இப்போ அடுத்தால யார் தருவா? ஜபத்துக்கு வேற சிலர் வர்றது, நான் வாங்க போகிற இடத்துல எனக்கு கடன் கிடைக்கும்படியாக ஜபித்துக் கொள்ளுங்கள். எப்படி அது ஒரு ஜப குறிப்பாவே மாத்திட்டாங்க. எந்த ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு, எந்த லெவலுக்கு போயிருக்காங்க பாருங்களேன். கர்த்தர் அவருடைய கண்களில் தயவு கிடைத்து 10 குறைந்த வட்டியில எனக்கு கிடைப்பதாக. எங்கேயோ போயிட்டீங்களே தெய்வமே, எங்கேயோ போயிட்டீங்க அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இந்த ஜப குறிப்புலாம் நீங்க எங்க இருந்து படிச்சீங்கன்னே தெரியலையே. எல்லாம் சொல்லுங்க, அன்பு ஊறுகிற கடனை அல்லாமல், சொல்லுங்க, அன்பு ஊறுகிற கடனை அல்லாமல் மற்ற எந்த விதத்திலும் கடன் படாதிருங்கள். யாருக்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தா போய் திருப்பி கொடுத்துருங்க, உங்க தரித்திரத்திலிருந்து வெளியே வந்துடுவீங்க. சிலர் கடன்னு வாங்குவாங்க, ஆனா திருப்பி கொடுக்கணும்னு மனசு கூட வராது.
நான் சொல்கிறேன், நீங்கள் நிறைய கொடுக்கணும் அவசியம் இல்லை. சின்ன தொகையாவது அவனே நம்ம போய் தொலை அப்படின்னு விட்டுருப்பான். பரவாயில்ல, நான் ஒரு நாள் வாங்கியிருக்கேன், திருப்பி கொடுக்க போகிறேன்னு கொண்டு போய் கொடுங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் பொருளாதாரத்தை பிளஸ் பண்ணுறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமாம், கொண்டு போய் அடைங்க. பெரிய தொகை கிடையாது, 1000 ரூபா இருக்கலாம், லட்ச ரூபா இருக்கலாம், பரவாயில்ல, ஒரு 1000 ரூபா கொண்டு கொடுத்துருங்க. எனக்கு ஆண்டவர் கொடுக்குன்னு சொன்னார், கொடுத்துட்டேன், வர வர தந்துடுறேன்னு கொடுத்துட்டு வந்துருங்க. ஆமென். கடன் ஒரு அடிமைத்தனம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடன் ஒரு அடிமைத்தனம். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அது ஒரு 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 ஸ்லேவ் ஸ்பிரிட் மாதிரி. அது உங்க மேல வேலை செய்யறதுக்கு அனுமதிக்காதீங்க. கொண்டு போய் கொடுங்க, கொண்டு போய் கொடுங்க. சில பேர் உங்ககிட்ட வாங்கி கஷ்டப்படுறாங்கன்னா கொஞ்சமாவது மன்னிங்க. ஆமென். அமௌண்ட்டை கொஞ்சம் பாதி ஆக்குங்க, இல்லை கால்வாசி ஆக்குங்க, இவ்வளோ கொடுங்க. இல்லை கடவுள் உங்களை ரொம்ப பெரிய மனசை கொடுத்தாருன்னா கேன்சல் பண்ணி விட்ருங்க. ஆமென். விடுதலை பண்ணுங்கள், விடுதலை பண்ணப்படுவீர்கள். ஆமென். நான் சொல்றேன், விடுதலை பண்ணுங்கள், விடுதலை பண்ணப்படுவீர்கள். நீங்க யாருக்கோ 10 லட்சம் கொடுக்கணும், ஆனா நீங்க 100 ரூபா கொடுக்குற ஆள் மண்டையை போட்டு நோண்டிட்டு இருப்பீங்க. அந்த 100 ரூபா சொல்றேன், இரக்கம் செய்யுங்கள், உங்களுக்கு இரக்கம் உண்டாகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். எஸ். கொஞ்சமா சேமிக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. சரியா? சேமிக்கிறது ஒரு நல்ல பழக்கம். ஆமா, கண்டிப்பா செய்யுங்க. இந்த யூதர்கள் தங்கள் பொருளாதாரத்தை எப்படி மேனேஜ் பண்றாங்க, இதை பத்திலாம் உங்களுக்கு பேசணும்னு எனக்கு ஆசை. ஆனால் நமக்கு தான் பாருங்களேன், இந்த பாருங்க 1:20 ஆகி போச்சு. செமினார் தான் வைக்கணும், ஃபினான்ஷியல் ப்ராஸ்பரிட்டி செமினார் அப்படின்னு வச்சு ஒன்றா டீச் பண்ணணும். ஏமேன். 60% மட்டும்தான் அவர்கள் அந்த பொருளாதாரத்தை அவங்க செலவு பண்ணுறாங்க. மீதி 40% அவங்க பயன்படுத்துகிறத என்ன பண்ணுறாங்க, 10% தேவனுக்கு கொடுக்குறாங்க, 10% விதையாக, அதாவது ஏழைகளுக்கு காணிக்கை, மற்றதெல்லாம் 10%. 10% தைத். அப்போ ஆல்மோஸ்ட் 20% எதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க, கிவிங்க்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த 20% வந்து அவங்க சேவ் பண்ணுறாங்க. 60% வாழ பழகிறாங்க. நான் சொல்கிறேன், ப்ராஸ்பரிட்டினா ரொம்ப செலவு பண்ணுறது தான் ப்ராஸ்பரிட்டி நினச்சிக்க கூடாது. உங்களுக்கு என்ன வருதோ அதுக்குள்ளே வாழ்கிறதும் ப்ராஸ்பரிட்டியாக தான் இருக்குது. ஆமென். சிலருக்கு இந்த ப்ராஸ்பரிட்டி பிடிக்காது பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் பேச முடியாது இல்லையா? அதுக்காக நான் வந்திருக்கிறேன், அதுக்கு வரல. நான் 100 ரூபா தான் வருமானம்னா 60 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணக்கூடாது. அப்படிதான் என்னென்ன குறைக்கணுமோ குறைங்க. சில பேர் இவங்க நினைச்சுக்கிறாங்கன்னா செழிப்புன்னு கடனை வாங்கி அப்படியே செழிப்பு பிரதார் அப்படி. அப்பெல்லாம் உங்களை யாரும் அந்தர்பல்ட்டி அடிக்கலாம் சொல்லலை நான். உங்க திராணிக்கு மிஞ்சின விஷயங்கள்லாம் என்ன பண்ணாதீங்க. டோன்ட் டூ தட். அன்னைக்கு கேட்குறேன், எப்படிங்க கடன் வந்தது? அதாவது கடன் வாங்கி நகை வாங்கினேன். என்ன ஐடியா பாருங்களேன். உலகத்தில் யாருக்காவது மாதிரி ஐடியா வருமா? நான் சொன்னேன், அந்த நகையை விற்று கடன் அடைச்சிருங்க. நகையை விற்று போய் கடன் அடைங்க. முதல்ல நிம்மதியாக இருங்க, அதான் உண்மையான செழிப்பு. காதில் போட்டு ஆட்டலன்னா பரவாயில்ல, கொஞ்சம் வெத்துக்காதாவே இருக்கட்டும். ஆனால் அப்படி இருக்க விட மாட்டார். நீங்கள் இப்படிலாம் ஒரு குவாலிட்டி டிசிஷனில் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் காது மட்டும் இல்லை, நீங்கள் பல காதுக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு கடவுள் உங்களை பிளஸ் பண்ணுவார். ஆமென். புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் என்னது? பிலீவ் ப்ராஸ்பெரிட்டி. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, செழிப்பை நம்புங்க, தேவன் அதை தருவார் நம்புங்க. ஆமென். நான் நம்புறேன், ஒவ்வொரு நாள் நான் நம்புறேன். ரெண்டாவது, கிவ் டைத்ஸ். ஆமென். இந்த சபைக்கு தான் வருவாங்க, ஆனால் எனக்கு கொடுக்குறாங்களானே தெரியாது. சில பேர்லாம் நான் பார்த்ததே கிடையாது, அவங்க கவரெல்லாம் பார்த்ததே கிடையாது, அந்த பேரில் ஒரு கவரையும் நான் பார்த்தது கிடையாது. ஆனால் வருஷக்கணக்காக வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த பழக்கமே இன்னும் அவங்களுக்கு வரல. கிருபை, எந்த கிருபைன்னு தான் எனக்கு தெரியல. எந்த கிருபைன்னு எனக்கு தெரியல. நான் சொல்கிறேன், அப்படி செழிப்பு வராது. ஏன்னா கிருபை என்ன செஞ்சிருக்குங்கிறத விசுவாசத்தில் தான் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாம் சொல்லுங்க, கிருபை கொடுக்கிறது
விசுவாசம் எடுத்துக்கொள்கிறது. என்ன கடவுள் ஐஸ்வர்யம் ஆக்கிட்டாரு, என்ன ஆசீர்வதிச்சிட்டாருங்கிற கிருபையை நீங்க நம்புனீங்கன்னா அந்த நம்பிக்கைக்கு முதல் அடையாளமே கொடுக்கிற பழக்கம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். கொடுக்கிற பழக்கம் வரலன்னா நீங்க இன்னும் கிருபையே நம்பல பாஸ். நீங்க சொல்லலாம் ஐ பிலீவ் தி கிரேஸ். நோ 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 நோ, நீங்க கிருபையே நம்பல. சிஸ்டமேட்டிக்கா கடவுளுக்கு கொடுங்க, முறையா கொடுங்க, அழகா கொடுங்க. சும்மா ஏதோ அந்த எடுக்கா அப்படி கொடுக்காதீங்க. டோன்ட் டூ தட். கடவுளுக்கு வந்து உங்ககிட்ட இருக்கிற ஏதோ தேவைப்படாத ஒரு விஷயம் அவருக்கு தேவை இல்லை. வந்த உடனே ரொம்ப அழகா அதை எடுத்து மரியாதையா கொண்டு வந்து அதை தேவனுக்கு செலுத்தி பாருங்க. நான் சொல்றேன், என்னை கனம் பண்ணுகிறவர்கள் கனம் பண்ணப்படுவார்கள். எங்கேயும் கனவீனம் அடையவே மாட்டீங்க, அடையவே மாட்டீங்க. ஆமா, நான் சில பேருடைய போதனைகள்லாம் கேட்பேன், எனக்கு வர வர அப்படியே எடுத்து கொண்டு போய் செலுத்துவோம் பாருங்க அவங்களுக்கு. எனக்கும் அதுதான் பிரின்சிபிள்ஸ். ஓஹோ, இது வந்து விசுவாசிகளுக்கு சொல்லி கொடுக்குறாரு நினைக்காது. இல்லை இல்லை, சில பேர் ஊழியக்காரங்க தரித்திரா இருக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குற பழக்கமே கிடையாது. அன்னைக்கு என்கிட்ட ஒருத்தர் சொல்றாரு, கொடுக்கல அப்பொழுது கொடுக்கப்படும் பேசணும், ஒரு பயிலும் கொடுக்கல அப்படிங்கிறாரு. நான் சொன்னேன், நீங்க அது உங்களுக்கு கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். முதல்ல கொடுக்குற பழக்கம் உங்களுக்கு வரட்டும். கொடுக்குற ஜனங்களுக்கு எதையாவது நீங்க கொடுங்க, அப்புறம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கடன் வாங்காதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கடன் வாங்காதீங்க. கைமாத்து பிரதர். இந்த ஊழல் லஞ்சத்துக்கு வேற பேர்லாம் வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அன்பளிப்பு, பரிசு, அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அது மாதிரி கைமாத்துக்கு ஒரு மாத்தும் கிடையாது. ஆமென். கர்த்தர் எனக்கு தர்றதை வச்சு செய்ய போறேன், அதில் நான் பெருக போகிறேன். ஆமென். ஃபினான்ஷியலி நீங்கள் நல்லா வளருவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட நான் சொல்கிறேன், இப்போ பேங்க்லலாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குகிறோம், அதை கூட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போகாதீங்க. என்ன கேட்டால் அந்த இதையும் தாண்டி நீங்கள் நம்புங்க, கடவுள் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை தரட்டும் அப்படின்ட்டு. ஆமென். இப்போ நான் வந்து கார் வாங்கினேன், லோனில் வாங்கினேன், அடைச்சிட்டேன். அடுத்தால கார் வாங்கினேன், அது போயிட்டே இருக்குது. எனக்கு என்னென்னா, இந்த 10,000 விட என்கிட்ட 10 லட்சம் இருந்தால் அதை நான் 100 மடங்கு ஆக்கிடுவேன். அதனால் எனக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது. இருந்தாலும் நான் என்ன யோசிக்கிறேன்னா, அடுத்தால நம்ம வாங்கினா ஃபுல் கேஷ் கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறேன். ஆமாம், வீடு வாங்கினேன், 40% கேஷ் கொடுத்தேன், 60% லோன். ஆனால் நான் என்ன நம்புகிறேன்னா, இப்படி இருக்கக்கூடாது, நம்முடைய விசுவாசத்தில் வளரணும். அடுத்தால நம்ம செய்கிற விஷயத்தில் லோனே இல்லாமல் கேஷ் கொடுத்து நம்ம வாங்கணும். அப்படி தான் நான் என் ஃபெய்த்தை ப்ராக்டிஸ் பண்ணுறேன். முதல்ல நான் பைக் வாங்கும்போது லோனில் தான் வாங்கினேன். ஆனால் 2வது பைக் வாங்கும்போது 2 பைக் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் லோனே வாங்கலை, ஃபுல் கேஷ் கொடுத்தா வாங்கினேன். ஆமென். இப்போ இதுக்கு உங்களுடைய ஃபெய்த்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. எளிதாய் கிடைக்கிறது கடன் அப்படிங்கிற மாதிரி போய் மாட்டிக்கிடுவாது. கடன் ஆப்பில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னெல்லாமோ இருக்குது கடன் வாங்குறதுக்கு. திருப்பி அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன்னு கனவு உலகத்திலே வாழக்கூடாது. டூ சம்திங். பக்கத்தப்பா சொல்லுங்கள், டூ சம்திங். சில பேர் இருப்பாங்க, வீட்டம்மா போய் ஏதாவது சம்பாதிச்சுட்டு வரும், இவர் வீட்டில் உட்காந்துட்டு கனவு பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒளிமயமான டூ சம்திங். சும்மா அதை பண்ண போகிறேன், இதை செய்ய போகிறேன், அங்கே அது வரப்போகுது, இங்கே இது ஓட போகுது. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அப்படியே போய் வெட்டியாக சுத்தாமல் ஒரு வேலைக்கு சேருங்க. ஆமென். முதல்ல வீட்டுக்கு மாத வருமானத்தை கொண்டு வந்துட்டு அடுத்த கனவு பற்றி யோசிக்கணும். இப்போ நான் வந்து ஊழியம் செய்யணும், இந்த இதெல்லாம் எனக்கு விருப்பம் இருந்ததுங்க. ஆனால் செய்கிறதுக்கு காசு கிடையாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. முதல்ல போய் திருநெல்வேலி இந்த பாளையங்கோட்டை மார்க்கெட்டில் துணி தைக்கிற டெய்லராக வேலைக்கு சேர்ந்தேன். டெய்லராக வேலைக்கு சேர்ந்து துணி தச்சுக்கிட்டே இந்த ஊழியத்துக்காக ரெடி ஆகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணேன், அப்புறம் கொஞ்சம் ரெடியான, அப்புறம் கொஞ்சம் காசு வந்தது, அதை வச்சு டிவியில் போட்டேன். அதுக்கப்புறம் அதை பார்த்து 4 பேர் கூப்பிட்டாங்க. இப்படி தான் படிப்படியாக வளர்ந்துருக்குறோம். குடும்பத்தை தெருவில் விட்டுட்டு சுற்றிக்கிட்டு அலையக்கூடாது. உங்கள் நேரத்தை வெட்டியாக செலவு பண்ணாதீங்க. இங்கே வேலை இல்லைன்னு யாராவது இருந்தீங்கன்னா என்ன வந்து பாருங்கள், உங்களுக்கு வேலை நான் தரேன். யாருக்காவது வேலை இல்லைன்னு இருந்தீங்கன்னா வாங்க, கண்டிப்பாக வாங்க. முடிஞ்ச உடனே வாங்க, உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சு தந்துடுறேன் நான். ஆனால் என்ன வேலை கொடுத்தாலும் செய்யணும். புரியுதா உங்களுக்கு? வேலையே எனக்கு இல்லை, வேலையே இல்லை, மனசு இல்லை எனக்கு. என்ன பாருங்க, சில நேரம்
நம்ம தகுதிக்கானது கிடைக்காம இருக்கலாம், கிடைச்சதை செய்ய போறேன். ஒரு நாள் அந்த இடத்துக்கு வருவேன். அந்த இடத்துக்கு வரணுங்க, கண்டிப்பா வரணும், கண்டிப்பா வர முடியும். ஆமா, சும்மா யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. வாழ்க்கை திட்டமிடுவதற்கு தடப்படவில்லை, வாழ்க்கை வாழ்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். சும்மா கனவுலே வாழ்ந்துட்டு இருக்காதீங்க. கனவு, நான் எனக்கும் தான் கனவு இருக்குது. ஆனா ஒவ்வொரு வருஷமும் அந்த கனவை நினைவாக்குற மாதிரி ஒரு வேலை செய்யணும். ஆமென். எத்தனை வருஷமா அப்படி வெட்டியா நேரத்தை கழிச்சவங்க இருக்கிறாங்க தெரியுமா? வருஷ கணக்கில் இருக்கும். 5 பிசா வீட்டுக்கு கொடுத்தது கிடையாது. நான் சொல்றேன், சாப்பிடாதீங்க. பைபிளில் போட்டிருக்குது, வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடாது இருக்க கடவன். ஒரு ஆமேன் வரல. ஆமேன். யூ ஆர் பிரீச்சிங் குட். வேலை இல்லாதவன் சாப்பிடாது இருக்க கடவன் அப்படி போடல. வேலை செய்ய மனது இல்லாதவன், உழைக்கணும்னு என்ன இல்லைன்னா சோத்துல கையை வைக்காதன்னு இருக்குது. என்னங்க இவ்வளோ ஸ்ட்ராங்கா பேச? ஆமா, ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ். ஆமாங்க, சோம்பேறித்தனத்தை பைபிள் ஆதரிக்கவே இல்லை. ஓடிடு, சோத்திலே கை வச்சிடாதன்ட்டு ஒடி பேர். ஏதாவது செய்யுங்க, ஏதாவது போய் பண்ணுங்க. என்ன அது என்ன வேலையா இருக்கட்டும், நான் போய் செய்ய போறேன், அப்படி செய்யுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இங்க வேலை இல்லாம யாரையாவது நான் பார்த்த இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டுருவேன். அப்புறம் நானே கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருவேன். நான் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எவ்வளோ நாள் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கணும்? ஏதாவது வேலை செய்யணும். இல்லைன்னா வாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் நடத்துகிற ஆட்கள்லாம் என் சபையில் இருக்கிறாங்க. உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காக தான் இருக்கிறாங்க. ஆமென். அதனால் நம்மளும் பாருங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்குறோம். நீங்கள் வேணால் பாருங்கள், 2021-22க்குள்ளே போகிறதுக்குள்ளே 2000 பேர் ஸ்டாஃப்ஸாக இருப்பாங்க கண்டிப்பாக. இப்போ ஒரு 20 பேருக்கிட்ட சம்பளம் கொடுத்துட்ருக்குறோம். அதில் ஒரு 2 சைவர் ஆட் பண்ணிக்கோங்க, 2000 மாறப்போகுது. உங்களுக்கு தெரியுமா, பொங்கலுக்கு முந்தான நாள் நாம் ஒரு ஷோரூமை ஓப்பன் செய்கிறோம். ஆமென். பிரஸ்ஸை ஓப்பன் பண்ண போகிறோம். மீடியாவை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி ஆர்டராக குவியுது. ஆமென். சும்மா கிடையாது. நான் ஏதோ சண்டே பிரசங்கம் பண்ணிட்டேன் இல்லை, திங்கள்ல இருந்து சனி வரைக்கும் என்னென்ன வேலை செய்ய முடியும்னு யோசித்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் உட்காந்து. சும்மா ஏதோ வெல்த் வந்துடும், ஏதோ காசு வந்துடும். இல்லை, காசு வருங்க. நான் போய் கை வைக்கிறேன். நீ கை எடுக்கிற எல்லா வேலையிலையும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். எது கிடைச்சாலும் கையை வச்சிடுறது. இந்த 2-3 குடோன்லாம் பக்கத்தில் பேசிட்டு இருக்கிறேன், ஒரு கார்டன் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. ஆமென். ஆமாம். அப்புறம் நேற்றுக்கு இன்னொன்று யோசித்தேன், இன்னொரு குடோன் ஒன்று எடுத்துட்டு இந்த ஜவுளிலாம் வந்து மொத்தமாக வாங்குறாங்க பாருங்க, சின்ன பிள்ளைங்க துணி எல்லாம், அந்த மாதிரி ஒரு கடை ஒன்று ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு பாஸ்டராக உட்காந்துக்கிட்டு இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறேங்க நான். நீங்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? சும்மா வேலை இல்லை, அது இல்லை, யாரும் எனக்கு தரலை, எங்களுக்கு ஒருவனும் ஒரு வேலையும் சொல்லவில்லை, இந்த சாக்கை தான் சொல்லாதங்கிறார் அவர். என்ன கிடைச்சாலும் போய் செய்யுங்க, என்ன வாய்ப்பு இருக்குதோ அதை போய் செய்யுங்க. வாய்ப்பே இல்லைன்னா வந்து கேளுங்க, உங்களுக்கு வாய்ப்பை உருவாக்குவோம். ஆமென். அதுக்கு தான் சபை இருக்குது பாருங்க. ஒருத்தர் கூட பஞ்சத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வரணும், அவர்களில் ஏழை ஒருவனும் இல்லை. ஆமென். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், அந்த 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 சபையில் பணக்காரங்களா இருப்பாங்களாமே அப்படின்ட்டு. நான் சொன்னேன், எங்கள் சபைக்கு பணக்காரங்களா வரலங்க, வந்தவங்க பணக்காரங்களா மாறி இருக்கிறாங்க. ஆமென். ஏன்னா செல்வத்துக்கான காரியத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள். அப்போ அவங்க கண்டிப்பாக செழிப்பாங்க. செழிக்க வைக்காம விட மாட்டோம். 20 லட்சம் ஜனத்தில் ஒருத்தன் கூட ஏழையா இல்லையா? நான் சொல்றேன், பஸ்கா அந்த ஆட்டின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனத்துக்குள்ளேயே ஒருத்தனும் ஏழை இல்லைன்னா, விலையேற பெற்ற இரத்தத்தால் மீட்கப்பட்ட உங்களுக்குள்ள எப்படிங்க தரித்திரம் இருக்க முடியும்? எப்படி பாவட்டி இருக்க முடியும்? எப்படி கடன் இருக்க முடியும்? எப்படி இல்லாம இருக்க முடியும்? இருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் எங்க ஜனத்தின் மேல இருக்கிற எல்லா பாவட்டி மைண்ட் செட்டை, எல்லா தரித்திரத்தின் சிந்தனைகளை, எல்லா ஏழ்மையின் சிந்தனைகளை, சோம்பேறித்தனத்தின் ஆவியை உடைக்கிற அந்த வேலையில் I break it.
the spirit of poverty. நம்புங்க, இப்படிதான் நான் வந்திருக்கிறேன் நம்புங்க, கடவுள் உங்களையும் உயர்த்துவார். ஆமென். ஒவ்வொரு குடும்பத்தினுடைய இதை நான் பார்க்கணும். உங்களுடைய ஃபைனான்ஸ் எந்த லெவல்ல இருக்கு, கடவுள் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார் அதை அறிய நான் விரும்புகிறேன். ஆமென். கிவிங் தேங்க்ஸ், டைட்ஸ்ங்கிறது கடவுளுக்கு நீங்க பண்ற ஏதோ சேவை கிடையாது. இட்ஸ் a honor. அவர் கொடுக்குற பெரிய கணம். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய முக்கியமான டிசிஷனா வச்சுக்கோ. எல்லாம் செலவு பண்ணி மீதம் ஏதாவது வந்துச்சுன்னா அதை கொண்டு வராதீங்க. முதலாவது கொண்டு வா அப்படின்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், அதுக்கு பேரே முதற்கனி. மிச்சம் மீதி இருக்கிறத கொண்டு ஏழைகளுக்கு கொடுக்கலாம். அது தேவனுக்கு கிடையாது, தேவனுக்கு முதலாவது. இப்ப இங்க ஃபுட் இருக்கு, நீங்க பிள்ளைங்க சாப்பிடுறீங்க, மீதி இருந்த உடனே எங்க போகுது ஃபுட் எல்லாம்? ஹோமுக்கு அனுப்பி வைக்கிறோம். புரியுதாங்க உங்களுக்கு? ஹோமுக்கு போகுது. ஆனா அது ஹோமுக்காக தயாரிக்கப்படல, உங்களுக்காக தயாரிக்கப்படுது. ஸோ தேவனுக்கு கொடுக்குறீங்க, கனம் பண்றீங்க, அது வந்து முதலாவது கொடுக்கறது. ஏழைகளுக்கு எப்படி கொடுக்குறீங்க? மீஞ்சதை கொடுக்குறீங்க. நான் சொல்றேன், ரெண்டும் ஒண்ணு கிடையாது. அது ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், அது முதல் பலன். டேக் எ குவாலிட்டி டிசிஷன்ஸ். தரமான தீர்மானம் எடுங்க. தினந்தோறும் வருமானம் இருந்தா தினந்தோறும் அதை பழகுங்க. வாரம் வருமானம்னா வாரம் பழகுங்க. மாசம்னா மாசந்தோறும் எடுத்து வை. நான் சில காரியத்தை உங்களுக்கு சொல்லி தரலையோ அப்படின்னு இப்ப வருத்தப்படுறேன். ஏன்னா சில பேர் இன்னும் தரித்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க, வெளியே வரல. இனிமே நான் பார்க்கட்டும், உங்க குடும்ப பெயர்களை நான் பார்க்கணும். இது என் குடும்பத்திலேருந்து வந்த வருமானம். கவர் இல்லாம தைத்தே நீங்க கொடுக்காதீங்க. அங்க போய் கவர் எடுங்க, உங்க ஃபேமிலி நேம் எழுதுங்க, நான் பார்க்கட்டும். ஏன்னா நான் ஆண்டவர்கிட்ட பேசணும்ல. இந்த பிள்ளைங்களாம் இப்படி கரெக்டா கொடுக்குற பிள்ளைங்களா, புரிஞ்சுக்கிற பிள்ளைங்களானா ஏன் தரித்திரா இருக்காங்கன்னு கேள்வி கேட்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா கேட்போம், கண்டிப்பா ஜெபம் பண்ணுவோம். ஆனா இந்த பழக்கமே இல்லாம ஏன் ஜெலிக்கலன்னா கேட்க கூடாது. கண்டிப்பா ஜெலிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கொடுக்கும் போதுதான் பெற்றுக்கொள்வதற்கான விசுவாசமே உள்ள வந்திருக்குன்னு அர்த்தம். ஆமா, இதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், தரித்திரம் உங்களை விட்டு நீங்கும். யாராவது எனக்கு தருவாங்களா எதிர்பார்க்காதீங்க, தேவன் எனக்கு தருவாருன்னு நம்புங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு வந்திருக்குன்னா கர்த்தர் உங்க இருதயத்தை தயார்படுத்துறது மட்டும் இல்ல, உங்க பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சேஞ்சை அவர் கட்டளையிடுவார். நீங்க சொன்ன வார்த்தைகள் எதையும் லேசா எடுத்துக்காதீங்க, ரொம்ப சீரியஸா எடுத்துக்கோங்க. ரொம்ப சீரியஸா எடுத்துக்கோங்க. ரானாரா ஷேகே டேலே போரோ கோதாரா. ஒரு ஆண்னா கண்டிப்பா வேலைக்கு போகணும். எந்த ஆணும் வீட்டில் வெட்டியா இருக்க கூடாது. சொல்லிட்டேன் நான். ஒரு ஆண்னா அவன் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அந்த வீட்டுக்கு தேவையானதை. ஊர் சுத்திட்டு வந்துட்டு வீட்டில் உட்காந்து சாப்பிடக்கூடாது. டோன்ட் டூ தட். உங்களுக்கு கோபமே வந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு குவாலிட்டியான முடிவெடு. காலையில வேலைக்கு சேர போறேன் நான், இன்னைக்கு இப்போ கேட்டு நாளையிலேருந்து வேலைக்கு போறேன் நான். எனக்கு அந்த கனவு இருக்கு, இந்த எந்த கனவும் இருக்கட்டும், முதல்ல வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு கொண்டு வாங்க, அதை முதல் கனவா வைங்க. அந்த கனவை விட எந்த கனவும் பெரிய கனவு கிடையாது. அதை முதல்ல கரெக்டா செய்யுங்க. உங்க கனவை எப்படி நிறைவேற்றுறதுன்னு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பார். ராகாமா ஷடலஹோ தேரேபோ ரேக்லேமா ஷேட்டேலே ரேக்லே போரா ஷட்டாலாபாரா சேக்லே மாந்து ரேக்லே மான்டாலாரா. தகப்பனே, இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகளை நேசித்து இந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறோம். அவங்க மேல அன்பு கூர்ந்து இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு அறிவித்திருக்கிறோம். ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கலாம், இந்த இடத்துல இருக்கலாம். லார்ட், ஐ ரிலீஸ் த ப்ராஸ்பரிட்டி விஸ்டம், த ப்ராஸ்பரிட்டி ஃபேவர். ஹல்லேலூயா. செழிப்புக்கான ஞானத்தை, செழிப்புக்கான விசுவாசத்தை, செழிப்புக்கான தயவுகளை இப்பொழுதே நான் பேசுறேன். இந்த சபையில ஏழைகள் ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது, ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. அவர்கள் கோத்திரத்திலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை, அவர்கள் கோத்திரத்திலே ஏழை ஒருவனும் இல்லை என்று எழுதியிருக்கிறது. மங்கி போகும் மகிமையுடைய யூதர்களில் ஒருவர் கூட ஏழை இல்லை என்றால், மங்காத மகிமைக்கு கீழே இருக்கிற நாங்கள் தரித்திரராய் இருப்பது எப்படி? இன்னைக்கே அந்த காரியத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக, ஒரு பெரிய மாற்றங்கள் வருவதாக நான் பேசுகிறேன்.
உடைய ஜனங்கள் ஆவியிலே, ஆத்துமாவிலே, சிந்தையிலே, வாழ்க்கையிலே செழிப்பார்களாக என்று நான் சொல்லுகிறேன். தாப்பனே, நீங்க செய்வதற்காக நன்றி. நீர் உண்மை உள்ளவர். உடைய வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவதற்காக நன்றி. இங்க இருக்கிற அநேகருக்குள்ளே நீர் கிரியை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹalleluya. praise god, praise god. கர்த்தருக்கு கொடுக்க போறோம். ஆமென். கரங்களை எடுத்துக்கொள்வோம். ஹalleluya. என்ன நம்பிக்கையில கொடுக்கணும்னா, he will provide everything. அவர் என் தேவையெல்லாம் சந்தித்தார், சந்திப்பார். எனக்கு என்ன வேணுங்கிறத முன்னாடியே பார்த்து அதை என்ன பண்ணிட்டாரு, ரெடி பண்ணி வச்சுட்டார். அதனால நான் என் தேவைகளை குறித்து பயப்பட வேண்டியதில்லை, என் தேவைகளை குறித்து அஞ்ச வேண்டியது இல்லை. என் தேவைகளுக்கானதை, தேவைக்கும் வேண்டியதுக்கும் அதிகமாக முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டார். ஆமென். எல்லாம் முன்னாடியே இருக்கு. ப்ரோவிஷன் அவர் முன்னாடியே பார்த்துட்டார். உலகத்துக்குள்ள பாவம் வர்றதுக்கு முன்னாடியே கடவுள் பரிகாரத்தை ரெடி பண்ணிட்டார். தெரியுமா உங்களுக்கு? பாவம் வந்துச்சா பரிகாரம் வந்துச்சா? முதல்ல அப்படின்னா பரிகாரம் தான் முதல்ல இருக்கு. ஏன்னா வேதவசனம் சொல்லுது, உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்ட தேவன் ஆட்டுக்குட்டி. அது என்ன, உலக தோற்றத்துக்கு முன்னே? உலகம் தோன்றி அப்புறம் மனுஷன் பாவம் செஞ்சு அதுக்கப்புறம் கடவுள் மருந்தை கண்டுபிடிக்கல, தீர்வை கண்டுபிடிக்கல, பதிலை கண்டுபிடிக்கல. அதுக்கு முன்னாடியே, எல்லாம் சொல்லுங்க, முன்னாடியே, உலக தோற்றத்துக்கு முன்னே. அப்போ கடவுளுடைய நேச்சரே, கடவுளுடைய தன்மையே எப்படி இருக்குதுன்னா, ஒரு தேவை வந்த உடனே, ஓஹோ இப்படி ஒரு தேவை இருக்கா, வெள்ளம் வந்த உடனே அணை கட்டுறவர் கிடையாது உங்க ஆண்டவர். ஆமென். அதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி, இப்போ கூட நீங்க சில தேவைகள் இருக்கிறீங்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த தேவையை நீங்க உணர்றதுக்கு முன்னாடியே அவர் உணர்ந்துட்டாரு, அதை ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அது உங்க கையில வரும் இயேசுவின் நாமத்தினால. ஜெகோவா ஜைரா. ஆமென். அது உங்க கைகளில் வரும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ரெடியா இருக்குது. ஆபிரகாம் வந்து சொல்றான், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆனா நீங்கள் நானும் இப்போ இந்த பக்கம் வந்துட்டோம், அதர் சைடு ஆஃப் மவுண்டனுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, கல்வாரி சிலுவையில், அந்த மலையில் பார்த்து கொள்ளப்பட்டது. ஆமென். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்பட்டது. என் தரித்திரம் சுமந்து தீர்க்கப்பட்டிருக்கிறது, என் நோய்கள் சுமந்து தீர்க்கப்பட்டிருக்கிறது, என் வலிகளும் வேதனைகளும் சுமந்து தீர்க்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் finished. தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்பட்டது. அப்படி இன்னைக்கு சொல்ல முடியும் நீங்களும் நானும். ஆமென். The Lord will provide. He will provide. பக்கத்துல போய் சொல்லுங்க, He will provide. Amen. According to His richness. Amen. தேவன் உங்கள் தேவைகளை உங்கள் தேவையின் அடிப்படையில் சந்திக்க போறதில்லை. தேவன் உங்கள் தேவைகளை அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி அவர் உங்கள் சந்திக்க போகிறார். My God shall supply all your needs according to, not your needs, according to His richness and glory in Jesus Christ. Amen. கரங்களை எடுத்துக்கொண்டு இந்த வார்த்தையை அறிக்கை செய்து கொடுக்க போகிறோம். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாக நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் கூகுள் பே ஆர் ஃபோன்பே அக்கௌண்ட் மூலமாக கொடுக்கலாம். கார்டு மூலமாக, ஏடிஎம் கார்டு மூலம் நீங்கள் ஸ்வைப் பண்ண விரும்புனீங்கன்னா பின்னாடி ஸ்வைப்பிங் மெஷின் இருக்கும், நீங்கள் அங்கே போய் கூட என்ன பண்ணலாம், ஸ்வைப்பிங் மூலமாக உங்கள் ஆஃபரிங்கை நீங்கள் செலுத்தலாம். ஏமேன். எழுந்து நிற்கலாம், ஒரு நிமிஷம் எழுந்து நின்று நம் கர்த்தருக்கு இது ஒரு ஆராதனை. ஆமென். கரங்களை எடுத்துக்கொள்வோம், அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஓ ரஷகர பல பர பல பர பல பர, ஓ ரஷகேல பர. கரங்களை எடுத்துக்கோங்க, அறிக்கை செய்து கொடுக்க போகிறோம். ஆமென். ராகாமா ஷாட்டேலே பேரே. ஹalleluya. ஒரு ஆச்சரியமா உங்க தேவை சந்திக்கப்படுறதை நீங்க பார்ப்பீங்க. அதிசய விதமாக உங்க தேவைகள் நிறைவாறதை நீங்க பார்ப்பீங்க. அதிசய விதமாக நன்மைகள் உங்க வாழ்க்கையில வர்றதை நீங்க பார்ப்பீங்க. Oh, the Lord will provide. He will provide. He will provide. Amen. எல்லா தேவையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். அவர் நன்மைகளை கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். கரங்களை எடுத்துக்கொண்டு ஆமென். நீங்க சொல்லுங்க, நான் கடன்ல இருக்க மாட்டேன்னு சொல்லுங்க. கொடுக்கும் போதே ஒரு விசுவாச அறிக்கையோடு கொடுக்க போறோம். ஆமென்.
நான் தேவையில இருக்க மாட்டேன், நான் பஞ்சத்துல இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. என் கை வாரி இறைக்கும். என் தேவன் யெகோவா ஈரையாக இருக்கிறார். தேவைக்கும் மேலாக அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரஷேகே ரபாஹா சேகேர நஹாத ரபடலரா. ஹல்லேலூயா. தோப்பனே, இந்த காலையில விதைக்கிற எல்லா பிள்ளைகள் மேல, Lord, I release financial breakthroughs in their life, in their business. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவர்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வருவதாக இந்த காலை வேளையில. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே வாங்க வேண்டிய நிலங்களை வாங்குவார்களாக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கட்ட வேண்டிய வீட்டை கட்டுவார்களாக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தொழில்களில் புதிய வரவுகள் வருவதாக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவர்கள் களஞ்சியங்கள் நிரம்புவதாக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவருடைய ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடுவதாக. ஹல்லேலூயா. The Lord will provide. The Lord will provide. ஆண்டவர் சொல்றார், I am your provider. I am your provider. I am your provider. I will provide. I will provide. நான் உன் தேவையை முன்னாகவே அறிந்த தேவன். நான் உன் தேவையை முன்பாகவே பார்த்த தேவன். அதை ஏன் ஐஸ்வர்யத்திலிருந்து சந்திக்க போறேன்? உன் தேவையின் அடிப்படையில் நான் சந்திக்காம ஏன் ஐஸ்வர்யத்தின் அளவின்படி நான் அதை சந்திக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உங்க தேவையை சந்திக்கிறத நீங்க அனுபவிக்க போறீங்க. I want to prophetically declare, இதை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், இப்படிலாம் நடக்குமா? ஓ glorious things. இப்படிலாம் தேவைகள் சந்திக்கப்படுமா? இப்படிலாம் மீதம் எடுக்க முடியுமா? இப்படி பொருளாதாரத்தின் ஆசீர்வாதங்களை நான் பார்க்க முடியுமா? நீங்க ஆச்சரியப்படுகிற அளவிற்கு கர்த்தர் உங்க ஃபைனான்சியல்ல, உங்க பொருளாதார மண்டலங்கள்ல புதிய காரியங்களை அவர் செய்கிறார் இந்த கால வேளையில. Lord, I release that favor in this place. I release that grace in this place. Oh, hallelujah. In an unlimited measure, Daddy. அளவில்லாத விதங்களிலே இப்பொழுதே அந்த மண்டலத்தை நான் திறக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க, இன்னைக்கு ஆசையா இதை விதைக்கிற பிள்ளைகள் மேல I release that financial prosperity anointing. எல்லா தேவையும் முடிச்சு மீதி உங்க பிள்ளைங்க கையில இருக்கணும் சுவாமி. மீதி உங்க பிள்ளைங்க கையில இருக்கணும். ஏராளமாய் மீதம் அவர்கள் கரங்களில் இருக்க வேண்டும். ரபா ஷாகா ரபோ கசட்டா லபாரா ரபோ ஷாகா லபோரா கதா லபாரா. Hallelujah, hallelujah. I release in this place, Father, the abundance of rain in this place. The abundance of rain in this place. Hallelujah, hallelujah. இப்பொழுதே அவர்கள் விதைகள் பெரும் மழையினால் தொடப்படட்டும். இப்பொழுதே அந்த விதைகள் ஆசீர்வாதத்திலே நிரப்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். மான் தோரபாவ் ஷேக்ரபஹா தேரேபோடோ லோரோ. Hallelujah. ரஷகா பாபா 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 பாபா. Jehovah Jireh. Oh, he will provide. He is your provider. Amen, amen. யார் எனக்கு கொடுப்பா? யார் எனக்கு செய்வா? நான் சொல்றேன், வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாய் இருக்கிறவர் உங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறார். He is your daddy. He will provide. அவர் உங்களை உடுத்துவிப்பார். அவர் உங்களை போஷிப்பார். உங்க தேவைகளுக்கு மேலாய் உங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் அவர் இருக்கிறார். அப்பா, நீங்க அதை செய்றீங்க, அதை விளங்க பண்ணிருக்கிறீங்க. இன்னைக்கும் இந்த இடத்துல விதைக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதை விளங்க செய்வீராக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். Hallelujah. Amen, 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 amen.